தம்முடைய கிருபையினால, தம்முடைய இரக்கத்தினால, தம்முடைய பிள்ளைகள்கிட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். நானே வந்து நம்ம ஜூம் மீட்டிங்ல வர நிறைய பேருக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்லியிருப்பேன். ஆனால் நல்லா கேளுங்க, அது தேவனுடைய பெர்ஃபெக்ட் பிளான் கிடையாது. அந்த தீர்க்க தரிசனம் அதெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களை தேவன் கிட்ட கொண்டு வரதுக்காக. புரியுதுங்களா? டு டிரா யூ டுவர்ட்ஸ் காட். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். நம்மோட முகமுகமாக பேச விரும்புகிறார். He is waiting to talk to you face to face. இந்த உலகத்துல வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு. பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். அது இப்ப நிறைய இந்த யூடியூப்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஹவு டு ரிட்டையர் அட் த ஏஜ் ஆஃப் 40. நான் யோசிச்சு பார்த்தேன், 40 வயசுல ரிட்டையரா என்னடா பண்ண போற? ஏப்ரஹாம் என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா பண்ணாரு? ஏப்ரஹாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா? Abraham full-time businessman, Isaac full-time businessman, David full-time king. But he did not know who Jesus was, but still he had the revelation that I am not called to retire. In a relationship with God that cannot be broken. தேவனுடைய ரட்சிப்பு தேவனோட ஒரு உறவுல உங்களை கொண்டு வந்திருக்கு, அது உடைக்கவே முடியாது அந்த உறவு. வார்த்தைக்குள்ள போயிரும். முதலாவது ஏசாயா 12 1-3 படிப்போம். ஏசாயா 12 1-3 டிஸ்ப்ளே பண்ணு விஜய். ஐசாயா 12 1-3. சிஸ்டர் நீங்க தமிழ்ல படிங்க. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர்களை மொண்டு கொள்வீர்கள். Therefore with joy you will draw water from the wells of salvation. ரட்சிப்பின் ஊற்றுகள். ஆமென். ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்லப்படல, ரட்சிப்பின் ஊற்றுகள்னு போட்டிருக்கு. ஏன்னா ரட்சிப்புன்ற ஒரு காரியத்துல ஆண்டவர் அநேக பாக்கியங்களை வைத்திருக்கிறாரு, பிரிவிலேஜஸ் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை அந்த ரட்சிப்புக்குள்ள வச்சிருக்கிறாரு. சால்வேஷன் வந்து நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உலகத்துக்கு இல்லைங்க. நான் தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்து பிராமண குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட என்னோட நண்பர். அவரு ஒரு நாள் வந்து அவரோட நான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, இப்ப நார்த் இந்தியா போயிருந்தேன், அவர் என் கூட வந்திருந்தாரு. நாங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர்ல பேசுறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு ஹியர் தட் கால். அது என்னன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, இந்த மாதிரி நான் 3 நாள் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் இப்போ போய் அதுக்கு எனக்கு எதுக்கு தூக்கம் வரல நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் போய் டாக்டர் எல்லாம் பார்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு ரொம்ப ஒரு கவலையோட பேசினாங்க. அப்போ இவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, இன்றைக்கு நீங்க நல்லா தூங்குவீங்க. இவ்வளவுதான் சொன்னான். பெரிய ஜபம்லாம் ஒண்ணும் பண்ணலாம். பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா தூங்க போறீங்க. டேக் மை வேர்ட் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டான். நெக்ஸ்ட் டே ஒரு மெசேஜ் வருது அவங்க கிட்ட இருந்து. அவங்க கத்தார்ல இருக்காங்க. அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ சோ மச், டுடே ஐ ஸ்லீப் வெரி வெல் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஆளு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க உலகத்துல இருக்கவன்ட்ட போயிட்டு ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு தீர்வும் அவனால கொடுக்க முடியாது. ஏன் அவனால கொடுக்க முடியாதுன்னா, ரட்சிப்பு அவனுக்குள்ள இல்ல. ஒரு ரட்சிப்படைஞ்ச மனுஷன் மட்டும்தான் இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட ஒரு அதிகாரத்தோட பேச முடியும். வேற யாராலையும் பேச முடியாது. நீங்க போய் பேசி பாருங்களேன். இப்ப இந்த 12th எக்ஸாம்லாம் ரிசல்ட் வந்திருக்குது. அப்ப நீங்க போயிட்டு நீங்க கேட்கலாம் யார்கிட்டயாவது, என் பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இதுக்கு எங்க சீட்டு கிடைக்கும் நீங்க போய் கேளுங்க. சப்போஸ் நல்ல மார்க் எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மியா எடுத்துறான்னு வச்சுக்கோங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? என்ன இந்த மார்க் எடுத்திருக்கான், இதுக்கெல்லாம் எவனா சீட்டு கொடுப்பானா? இதுக்கெல்லாம் எந்த காலேஜும் சீட்டு கிடைக்காது, நீங்க அவ்வளவுதான், நீங்க வந்து கஷ்டம் தான் உங்களுக்கு சீட்டு வாங்குறது, அப்படி இப்படின்னு உங்களுக்கு நெகட்டிவ் தான் பேசுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற மாதிரி பேசுவார். ரட்சிப்படைஞ்ச மனுஷன்ட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தை உள்ள இருந்து வெளியே வரும். அதனாலதான் நம்ம யாரோட பழகுறோன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. சரி, இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எல்லாரோடையும் வந்து என்ன பண்ணுவாரு? ஊழியம் செய்வார். ஊழியம்ன்றது வந்து அவர் எல்லாருக்கும் செய்தார். கரெக்டா? சமாரிய ஸ்திரீக்கு செய்யறாரு, சகேவுக்கு செய்யறாரு. அப்புறம் நிறைய மக்கள் வராங்க. ஒரு அம்மா வந்து விபச்சாரத்துல பிடிபடுற அந்த அம்மாவுக்கு ஊழியம் செய்யறாரு. ஆனா அவர் அதிகமாக பழகி கொண்டிருந்த நபர் யாரு தெரியுமா? பிதாவோட தான்.
எப்போ ஊழியம் முடியுதோ உடனே கிளம்பி போயிடுவார். கிளம்பி போய் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரோட ஜெபத்துல இருப்பார். The most time he spent was with the Father. இன்றைக்கு நமக்கு தேவையான காரியம் என்ன தெரியுமா? அதிகமாக நம்ம தேவனோட நேரம் செலவு செய்யணும். இதுதான் நமக்கு தேவையான காரியம். You don't need anything else in this world. நீங்க தேவனோட அதிகமா செலவு செய்யும் பொழுது உங்க ரட்சிப்புல ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் த பிரிவிலேஜ் ஆஃப் யுவர் சால்வேஷன்? உங்க ரட்சிப்புல என்னெல்லாம் கொடுத்திருக்கான்றதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரட்சிப்புனா ஓகே ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படியே ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருவேன், அப்புறம் பரலோகத்துக்கு போயிடுவேன். எஸ், டெஃபினட்டா பரலோகத்துக்கு போக போறீங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு என்ன ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்? பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில செய்யப்படும். ஆன் earth as it is in heaven. அப்படின்னா பரலோகத்துல ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறோ அதை அப்படியே இங்க பூமியில என்ன பண்ணணும்? நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். Kingdom of God is to bring heaven on earth. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்துல இருக்கிறத அப்படியே இங்க கொண்டு வரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட முதல் போதனையை நீங்க வந்து பாருங்க, மத்தேயு புஸ்தகம் எடுங்க, மத்தேயு 4வது அதிகாரம். இயேசு பண்ண முதல் போதனை மத்தேயு 4:17 வசனம். 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து பண்ண முதல் போதனை என்னதுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. ரிப்பெண்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். சமீபித்திருக்குதுன்னா பரலோக ராஜ்யம் உங்கள் அருகில் இருக்கிறது. இந்த போதனை அவர் எப்ப பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக பண்ணுகிறார். அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பதாக படுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பதாக பண்றார். புரியுதுங்களா? இன்றைக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்துல இல்ல, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. Today the kingdom of heaven is not at hand, the kingdom of heaven is inside of you. Hallelujah. இயேசு இருந்த காலத்துல என்னதான் இருந்துச்சு? அது சமீபமா இருந்துச்சு. அவர் பண்ண பிரசங்கத்திலே அதிகமாக பண்ண பிரசங்கம் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தான். நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? மத்தேயு எல்லாம் எடுத்து படிங்க. அவர் ஊமைகளே எப்படி வரும்? பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் ஊமைகளே வரும். பரலோக ராஜ்யம் எப்படி இருந்தது? அது ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு சென்றான், இப்படிதான் பேசுவார் அவர். சோ கிங்டம் ஆஃப் ஹெவனே எப்படி பத்தி தான் நிறைய பிரசங்கம் பண்ணார் அவர். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் வந்து பரலோக ராஜ்யம் பூமியில செயல்படுத்தும். சோ பரலோக ராஜ்யம் என்றால் அதோடைய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து தான். சோ இயேசு கிறிஸ்து ராஜாவா இருந்தா அந்த நாடு எப்படி இருக்குங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருங்க உங்க கண்ட்ரில. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு எப்படி இருக்குங்க நாடு? எப்படி இருக்குங்க? டேப்ப திறந்தாலே பால் ஓடும். பாலும் தேனும் ஓடுற கானான் தேசமா இருக்கும். வியாதி இருக்குமா உலகத்துல? உங்க நாட்டுல வியாதி இருக்குமா? இருக்காது. உங்க ஹெல்த் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்? ஹெல்த் கேர் சிஸ்டம்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். உங்க ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? குழி இருக்குமா ரோட்ல? எங்கேயாவது இருக்காது. எல்லா ரோடும் பெர்ஃபெக்டா இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி நிக்குமா? நிக்காது. ஏன்னா யார் ராஜா? இயேசுதான் ராஜா. எவனாவது இந்த 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 ரேஷியல் ப்ராப்ளம், அதாவது வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஜாதி வச்சு, வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கான் வெள்ளையா இருக்கான்னு வச்சு சட்டை போட்டுப்பானுங்க. எங்க போனாலும் இந்த பிரச்சனை ஓடுதுங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு. நான் முந்தி நினைச்சிட்டு இருந்தேன் இந்தியால மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அங்கேயும் அதே பிரச்சனை தான். அங்க கருப்பா இருக்கான் வெள்ளையா இருக்கான்றான், இங்க நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்றான். ஆக மொத்தத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டானுங்க நம்ம ஆளுங்க. அதை வச்சு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஏதோ ஒரு அதாவது டைம் பாஸுக்கு சண்டை போடணும் பாத்தீங்களா? சும்மா இருக்கிறோம் அதனால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஒரு காரணம். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? இயேசு ராஜாவா இருந்தாருன்னா ஜாதி சண்டை, அப்புறம் இந்த நான் கருப்பேன் நீ வெள்ளையன் சண்டை எல்லாம் வரும். எல்லாம் ஒண்ணும் வராது. எல்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இங்க நிலைநாட்டுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? You understand why Jesus came? To bring the kingdom of God on earth. அதனாலதான் அவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு? பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அப்படியே எங்க வரணுமா? பூமியில. அங்க இருக்கிறது அப்படியே எங்க வரணும்ன்றாரு. சோ அங்க வந்து நான் பரலோகம்னு யோசிக்கும் போது என் கண்ணுல கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீங்க பரலோகம் யோசிச்சா கேன்சர் ஹாஸ்பிட்டல் தெரியுதா உங்களுக்கு? கேன்சர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து இந்த மென்டலி ரிட்டார்டட் ஹோம், இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு பரலோகத்தை பார்க்கும் பொழுது?
ஆமா பிரதர், நான் பரலோகம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் பிரதர். எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் பரலோகத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது அவங்க கண்ணுல. பரலோகத்துல கேன்சரே இருக்காதுங்க. பரலோகத்துல ஆட்டிசமே இருக்காது. பரலோகத்துல மென்டல் இல்னஸே இருக்காது. பரலோகத்துல டிப்ரெஷனே இருக்காது. கரெக்டா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த சித்தத்தை தான் ஆண்டவர் எங்க நிலைநாட்டணும்னு நினைக்கிறாரு? இங்க நிலைநாட்டணும்னு நினைக்கிறாரு. இது யார் மூலியமா செய்யணும்னு நினைக்கிறாருங்க? ஒரு தேவ ஊழியர் மூலமா இல்ல, உங்க எல்லார் மூலியமாகவும் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஆளை வச்செல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு பில்லி கிரஹாம் வச்சு எவ்வளவு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் நல்லா ஊழியம் பண்ணிட்டாரு. இப்ப அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப அடுத்தது யார் பண்றது? ஒவ்வொருத்தரும் செய்யணும்ன்றதுதான் மேண்டேட். நீங்க ஒவ்வொருத்தரும் பரலோகத்தின் ஏஜென்ட்டா இங்க இருக்கிறீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பண்ண போதனையில முதல் போதனை என்ன பண்றாரு? மனம் திரும்புங்கள். ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஹல்லேலூயா. சோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து நிலைநாட்டணும். அதற்காக தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Salvation was given to you so that you can bring the kingdom here. சோ இப்ப கிங்டம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நல்லா கவனிங்க. ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த ராஜ்யம் வந்து வெளிப்படணும். இந்த ராஜ்யம் வந்து வெளிப்படுறதுக்கு முதல்ல ராஜ்யம் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில அந்த கிங்டம் உடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வெளிப்படும். ஆமென். சோ ரட்சிப்புனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாரும் யோசிக்கிற ஒரே காரியம் என்னன்னா, ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன்னா என் பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டாரு ஆண்டவர், நான் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடும். இந்த ஒரு தாட் தான் எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்குது. ஆனா இது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. அதான் நீங்க நான் சுவிசேஷத்துல இருந்து காட்ட போறேன் உங்களுக்கு. சோ இயேசு கிறிஸ்து பிறப்பிலே வந்து ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறார். வாங்க மத்தேயு 1வது அதிகாரம் 20-21 வசனம் படிங்க சிஸ்டர். Matthew 1:20 and 21. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜீசஸ் for he will save his people from their sins. பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப கரெக்டா வருது. தம்முடைய ஜனங்களை பாவத்துல இருந்து சேவ் பண்ணுவார், காப்பாற்றுவார். இதுதான் கரெக்டானது. இது வந்து விஜய் கிங் ஜேம்ஸ்ல போடு, இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ்ல போடு. And he shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. நல்லா கவனிங்க. பாவத்திலிருந்து அவர்களை சேவ் பண்ணுவார். புரியுதுங்களா? சேவ் பண்ணுவார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து குளிச்சிட்டு இருக்காரு, கடல்ல குளிச்சிட்டு இருக்காரு. சடனா வந்து என்ன ஆயிருது? அலை உள்ள இழுத்துட்டு போயிருது. அலை உள்ள இழுத்துட்டு போனோன்னா அவர் கையை காலெல்லாம் அடிச்சு கத்துறாரு. உடனே எல்லாம் பாக்குறாங்க, கரையில இருந்து பாக்குறாங்க. லைஃப் கார்டு பாக்குறாரு. லைஃப் கார்டுனா அந்த காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் பாக்குறாரு. அவர் உடனே ஓடி போய் அவர் என்ன பண்றாரு? காப்பாத்தி அவர் எங்க இருந்து கொண்டு வராரு? வெளியில கொண்டு வராரு. சோ இப்ப அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, வாட் ஹேப்பன் அப்படின்னு. நம்ம ஊர்ல தான் தெரியும்ல, எது நடந்தாலும் உடனே மீடியா வந்துடும், மைக்க தூக்கிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்துருவாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஆமா இந்த மாதிரி நான் குளிச்சுட்டு இருந்தேன், சடனா வந்து அலை வந்து என்ன உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அப்ப இந்த லைஃப் கார்டு வந்து என்ன பண்ணாரு? இந்த கடல்ல இருந்து நான் மூழ்கி போகாமல் இந்த கடல்ல இருந்து என்னை காப்பாற்றினார். He saved me from drowning. எங்க இருந்து காப்பாத்தினார்? அவரை மூழ்கி போகாமல் அவரை காப்பாற்றினார். சோ இப்ப அந்த கடல் தான் பாவம். இமேஜின் பண்ணுங்க, இந்த கடலை தான் பாவம் இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பாவத்துல எல்லா மனுஷனும் மூழ்கிட்டு இருக்கான், தச்சளிச்சிட்டு இருக்கான். ஒரு பயலுக்கு ஸ்விமிங் தெரியாது. என்னைக்கு பாவம் உள்ள வந்துச்சோ அன்னைக்கு முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. கரெக்டா? ரோமர் 5ல வந்து பவுல் தெளிவா எழுதுறாரு, ஒரு மனுஷனாலே பாவம் உள்ள வந்துச்சு. அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். சோ நீங்க பாவம் பண்ணதுனால பாவம் வரலங்க, ஆதாம் பாவம் பண்ணனாலதான் பாவம் வந்துச்சு. சரிங்களா? நீங்க ஏதோ தப்பு பண்ணி பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது பொய். பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆதாம் பண்ணி பாவத்துக்குள்ள எல்லாரும் சிக்க விட்டான். அதனாலதான் நம்ம பாவம் பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? சோ இப்ப எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த லைஃப் கார்டு மாதிரி வந்து கடலுக்குள்ள குதிச்சு நம்மள என்ன பண்ணாரு? இன்னைக்கு காப்பாத்துறாரு. He saved us from the sins. எதுல இருந்து காப்பாத்தினார்? பாவம் என்ற கடலில் மூழ்கி போகாமல் நம்மளை மீட்டு கொண்டார், காப்பாற்றினார். அந்த சேவ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? தமிழ்ல வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? ரட்சிப்பு. அந்த வசனத்தை திருப்பி போடு விஜய். மத்தேயு 1:21.
அவள் படிங்க ஒரு சிஸ்டர். குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஜனங்களின் பாவங்களை நீக்கினா பாவத்துல இருந்து உங்களை பிரிச்சு எடுத்துருவாரு. சரிங்களா? பாவத்துல இருந்து உங்களை பிரிச்சு எடுத்துருவார். நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படின்னா சேவ் பண்ணுவார். சரிங்களா? இந்த சேவ் என்ற வார்த்தையை வந்து கிரீக் பைபிள்ல வந்து என்னன்னு போட்டிருக்குன்னா சோசோ அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அந்த சேவ்ன்ற வார்த்தை கிரீக் பைபிள்ல சோசோன்னு போட்டிருக்கு. இந்த சோசோன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு போய் பாத்தீங்கன்னா நீங்க கிரீக் பைபிள் வந்து நீங்க வந்து கிரீக் பைபிள்லாம் எங்க பிரதர் போய் கண்டுபிடிக்கிறதுலாம் கவலைப்படாதீங்க. எல்லாமே கூகுள்ல தான் இருக்கு. என்கிட்ட கிரீக் பைபிள்லாம் கிடையாது. கூகுள்ல தான் நானே பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட். இன்னைக்கு இன்டர்நெட்ல இல்லாத எதுவுமே இல்ல. நல்ல விஷயமும் இருக்குது, தீமையான விஷயமும் இருக்குது. எது வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். நன்மை தீமை, மரணம் ஜீவன், எது வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ எல்லாமே BibleHub.com உங்களுக்கு வெப்சைட்டே கொடுத்துட்றேன். BibleHub.com உள்ள போனீங்கன்னா கிரீக் பைபிள், ஹீப்ரூ பைபிள், அதோட கன்கார்டன்சி எல்லாம் பார்க்கலாம். மீனிங் எல்லாம் பார்க்கலாம். அதுல போய் படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பைபிளை நீங்க நல்லா ஆழமா படிக்கலாம். இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமென். ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா சோசோன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. சோசோன்ற வார்த்தைனா அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டு சேவ், டு ஹீல், டு பிரிசர்வ், டு ரெஸ்கியூ. இந்த மாதிரி பலப்பட்ட என்ன பண்றது இதுல கான்டெக்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் இந்த சோசோன் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து சோசோ வந்து எதை சொல்லுது? பாவத்துல இருந்து மீட் எடுக்கிறது இங்க போட்டிருக்கு. மத்தேயு 1:21 ரட்சிப்புன்றது வந்து எதை குறிக்குதுங்க? பாவத்துல இருந்து மீட்டு வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவத்துல இருந்து உங்களை விடுதலை ஆகுது. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரட்சிப்புனா பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டேன், நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன், பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டேன், பாவத்துல இருந்து. புரியுதுங்களா? இது வந்து வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் பத்தி பேசல. இது இன்னும் நிறைய காரியங்களுக்கு இந்த ரட்சிப்பு வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. நாட் ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் சேவ்டு ஃப்ரம் சின், பட் சால்வேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் மெனி அதர் திங்ஸ். அதை தான் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. ஆமென். இந்த சோசோன்றது வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து கிட்டத்தட்ட 108 இடத்துல வருது. த்ரூ அவுட் த நியூ டெஸ்ட்மென்ட் 108 டைம்ஸ் வருது. இது ஒரு நார்மல் வேர்டு கிடையாது. ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ற வார்த்தை கிடையாது. அப்போஸ்தலர்ல எழுதின நிருபங்கள்ல வருது. அப்புறம் வந்து காஸ்பல்ஸ்ல வருது. ஆமென். பவுல் எழுதுற இதுல வருது, லெட்டர்ஸ்ல வருது. எல்லா இடத்துலயும் இந்த சோர்ஸை யூஸ் பண்ணப்படுது. எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து மனுஷனுக்கு ஒரு ரெஸ்கியூ தேவைப்படுது, ஒரு மீட்பு தேவைப்படுதோ அங்க சோர்ஸை யூஸ் பண்ணப்படுது. எங்கெல்லாம் மனுஷனுக்கு சுகம் தேவைப்படுதோ அங்க சோர்ஸ் எழுதப்படுது. எங்கெல்லாம் மனுஷனுக்கு டெலிவரன்ஸ் தேவைப்படுதோ அங்க சோர்ஸ் எழுதப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். சோ ரட்சிப்புனா என்னது? வெறும் பாவத்துல இருந்து மட்டும் இல்லையாங்க. எதுல இருந்தெல்லாம் வந்தா? உங்க வியாதியில இருந்து ரட்சிப்பு, விடுதலை. பிசாசின் பிடியில இருந்து ரட்சிப்பு, விடுதலை. ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு. அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த அப்போஸ்தலர் 16 அந்த ஜெயிலர் வந்து கேட்கறான். அப்போஸ்தலர் 16 நம்ம படிக்க வேண்டாம். பவுலையும் சீலாவையும் அடைச்சு போட்டுறாங்க. அப்போ வந்து பவுலும் சீலாவும் நைட்டு வந்து துதிச்சு பாடிட்டு இருக்காங்க ஜெயில. அதை வந்து மற்ற சீசர்கள்லாம் மற்ற கைதிகள்லாம் கேட்கறாங்க. சடனா ஒரு பெரிய earthquake, ஒரு பெரிய பூகம்பமா நடக்குது. ஜெயிலாம் உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அந்த ஜெயிலர் வந்து ஒரு பிலிப்பியன் ஜெயிலர். அவன் உடனே பயந்துடுறான். பயந்து போயிட்டு எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி தன்னையே வந்து கொல்லணும் அப்படின்னு அவன் வந்து முயற்சி செய்யறான். ஏன்னா எல்லாரும் தப்பிச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணிடுவாங்க? இவனை பிடிச்சு கொண்டுருவாங்க. ஏன்னா அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம் மாதிரி. தன்னுடைய பாதுகாப்புல இருந்த கைதிகள்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு அவமானம் மாதிரி. அது இட் இஸ் a வெரி ஷேம்ஃபுல் திங் ஃபார் him. சோ தண்ணியை கொல்ல ட்ரை பண்றான். அப்போ டக்குன்னு பவுல் வந்து என்ன சொல்றாரு? எப்பா நீ உன்னை கொல்லாதப்பா அப்படின்றாரு. டோன்ட் டூ எனி ஹார்ம் டு யுவர் செல்ஃப். நாங்க இங்கதான் இருக்கிறோம், பயப்படாத அப்படின்றாரு. உடனே வந்து அவன் அவங்ககிட்ட கேட்கறான், நான் வாட் ஷுட் ஐ டூ டு பி சேவ்டு? அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. அப்போஸ்தலர் 16:30. ஆக்ட் 16:30 அந்த வசனத்தை போடுங்க. சிஸ்டர் படிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னா, இங்க வந்து அவன் கேட்கிற ரட்சிப்பு வந்து நீங்க கேட்கிற ரட்சிப்பு கிடையாது. அவன் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும். என்ன பிரச்சனையில இருந்து? ஜெயிலு உடைஞ்சிருச்சு, சில கைதிகள்லாம் தப்பிச்சுட்டானுங்க. அப்ப பவுல் வந்து எப்பா பயப்படாத, நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே இதுல இருந்து நான் தப்பிக்கணும். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும். வாட் ஷுட் ஐ டூ டு பி சேவ்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது?
இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது இல்ல, அதுல இருந்து நம்ம தப்பிக்கணுமா வேண்டாமாங்க? தப்பிக்கணும் வேண்டாமா? கண்டிப்பா தப்பிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. அப்ப நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே வருதுன்னு நினைக்கிறேன்ல, அதுக்கும் உங்க ரட்சிப்பு தான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு மட்டும் தான் ஆண்டவர் உதவி செய்வார், மித்ததுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் தான் உதவி செய்வாரு. பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி ஆக்கிட்டோம் தெரியுமா? ஒரு சண்டே ஆண்டவர் ஆக்கிட்டோம். சண்டே ஆண்டவர்னா என்னது? அந்த 2 மணி நேரம் தான் ஆண்டவர் அவரு. அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எனக்கே ஆண்டவர். அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ ஆண்டவர்ட்ட உதவி கேட்க கூடாதுப்பா. பெரிய விஷயத்துக்கு தான் நீ கேட்கணும் அப்படின்னுவாங்க. நான்லாம் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இந்த டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்டுக்குலாம் நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணவே மாட்டேன். இந்த ஃபைனல் போர்டு எக்ஸாம்க்கு அதுக்கெல்லாம் தான் ஜெபம் பண்றது. இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் நம்மளே எழுதிடலாம். போர்டு எக்ஸாம் மட்டும் ஆண்டவர் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாரு. கொஞ்சம் பேப்பரை ரிலீஸ் பண்ணி விடுங்க. பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு. அப்படிதானே நம்ம வளர்த்துட்டாங்க நம்மள. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க கேட்க கூடாதுங்க. பெரிய விஷயத்துக்கு வேணா நீங்க கேட்கலாம். அது மாதிரி உலக காரியத்துக்குலாம் நீங்க கேட்க கூடாது. ஆவிக்குரிய காரியத்தை தான் கேட்கணும். இது ஒரு பெரிய பொய். உலக காரியத்துக்கு கேட்கக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இது உலக காரியம், இது ஆவிக்குரிய காரியம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அதுக்கு கிளீனா கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பவுண்டரி எல்லாம் போட்டு இது செக்குலரு, இது ஸ்பிரிச்சுவல், இதையும் அதையும் கலக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்ட பேரு தமிழ்நாட்டுல அதிகமா உண்டு, எனக்கு தெரியல வெளிநாட்டுல எல்லாம் எப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல எல்லாம் எப்படின்னா யாராவது ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உடனே வருவாங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டேன் பேசாம வேலையை விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்னு. எங்கேயாவது பைபிள்ல ரட்சிக்கப்பட்டா வேலையை விடுன்னு போட்டிருக்கா சொல்லுங்க? எப்படியும் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டேன் பேசாம வேலையை விட்டுலான்னு இருக்கேன், ரட்சிக்கப்பட்டேன் பேசாம பிசினஸ் விட்டுலான்னு இருக்கேன். சரி, சோறு யாரு போடுவா? நீ வேலையை விட்டுருவ, சோறு யாரு போடுவா? பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, எல்லாரும் வேலை செய்யணும்னு ரொம்ப தெளிவா பைபிள் எழுதியிருக்கு. பவுல் எப்படி எழுதுனா, வேலை செய்யலன்னா நீ சாப்பிடாதன்னே எழுதியிருக்கு பைபிள்ல. சொன்னா எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டனா எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கே வரணும்ட்டு. அதான் நான் என்கிட்ட எல்லாம் சில பேர் கேட்பாங்க, பிரதர் நானும் ஐடில தான் ஒர்க் பண்றேன் பிரதர், பேசாம உங்களை மாதிரி நானும் வேலையை விட்டுறலான்னு இருக்கேன், தயவு செய்து விட்டுறாதே, கஷ்டப்படுவேன் ரொம்ப, எனக்கு ஆண்டவர் அழைப்பு இருந்துச்சு, ஐ ஹேவ் த காலிங் ஆஃப் காட் அப்பான் மை லைஃப். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரண் பால் பிரதர் ஒரே நைட்ல முடிவு பண்ணிட்டாரு போல, ஒரு நாள் தூங்கி எதிர்ச்ச உடனே வேலையை விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு வந்தது ஒரே நைட்ல எடுத்த முடிவு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்காரு. இது யாருக்குமே தெரியாது. இது என்னுடைய சண்டே ஸ்கூல் காலத்துல தான் ஆண்டவர் என்னோட பேசுறாரு. சண்டே ஸ்கூல்ல நான் என்ன ஒரு 10 வயசுல இருந்தே ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நீ ஒரு நாள் முழு நேர ஊழியம் பண்ணுவ, முழு நேரம். ஆனா நான் ஊழியத்துக்கு எப்ப வந்தேன்? என்னோட 31வது வயசுலயோ 32வது வயசுல தான் வந்தேன். ஆனா எப்ப பேச ஆரம்பிச்சாரு? எனக்கு 10, 11 வயசு இருக்கும்போதே பேச ஆரம்பிச்சாரு. ஸ்கூல் படிக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரு. அப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு. அப்போ நிறைய பேர்ட்ட நான் போய் கேட்பேன், நான் பேசாம பைபிள் காலேஜ் போட்டா அப்படின்னு கேட்பேன். ஆனா ஆண்டவர் என்ன பைபிள் காலேஜுக்கு அனுப்பல. தேங்க் காட் ஐ டிட்ன்ட் கோ டு எனி பைபிள் காலேஜ். ஆண்டவர் சொன்னா நீ பைபிள் படி, பைபிள் காலேஜ்லாம் போவான்டான்ட்டு. பைபிள படிச்சாலே போதுன்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு ஒரு நாள் ஃபைனலா ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் த டைம் அப்படின்னாரு. எல்லாம் உலகம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டோன்னே வேலையை விட்டுரு, ரட்சிக்கப்பட்டோன்னே பிசினஸ் விட்டுரு, ரட்சிக்கப்பட்டோன்னே அதை விட்டுரு, இதை விட்டுரு. எங்கேயாவது பைபிள் அப்படி போட்டிருக்கா இதை விட்டுரு அதை விட்டுருன்னு? சொல்லுங்க. இப்ப அந்த ஜெயிலரு ரட்சிக்கப்பட்டோன்னே வேலையை விட்டானா அவனுக்கு யார் சோறு போடுவா? சொல்லுங்க. பவுல் சீலாம் கிளம்பி போயிருவாங்க. இவருக்கு யார் சோறு போடுறது? புரியுதுங்களா உங்களுக்கு? ரட்சிப்புன்றது நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டோம். இவன் தெளிவா கேட்கிறான், இந்த சூழ்நிலையில இருந்து நான் காப்பாற்றப்படணும். ஐ ஹேவ் டு பி சேவ்டு ஃப்ரம் தி சிச்சுவேஷன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு உடனே அதுக்கு அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பாருங்க, அவன் கேட்கிற கொஸ்டின் ஜெயிலு உடைஞ்சிருச்சு, கைதி எல்லாம் தப்பிச்சுட்டான், நாளைக்கு என்னுடைய ரோமன் கவர்னர் என்னை கேள்வி கேட்பாரு, ஹவு கேன் ஐ பி சேவ்டுன்னு கேட்கிறான். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, உன் ஆண்டவராக ஏற்றிக்கொள்ளு, அப்பொழுது நீனும் உன் வீட்டார் என்ன பண்ணி ரட்சிக்கக்கூடிய. நீனும் உன் வீட்டாருன்னு சொன்னாருன்னா, அந்த காலத்துல பனிஷ் பண்ணும்போது தூக்கி எல்லாரையும் உள்ள வச்சிருவான். இப்ப நான் மட்டும் தப்பு பண்ணு என்னை மட்டும் பிடிச்சி வைக்க மாட்டான், என் கூட என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி உள்ள வச்சிருவான். அதனாலதான் ரொம்ப பயந்தானுங்க அவனுங்க எல்லாம். அது ரோமன் கவர்மெண்ட் ரொம்ப ரூத்லெஸ் கவர்மெண்ட். பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிவியரா இருக்கும் அங்க. இங்க மாதிரி போய் பெயில் எல்லாம் போட்டு இந்த முன் ஜாமீன் எல்லாம் வாங்குவானுங்க பாத்தீங்களா? முதல்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறது, நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, இதெல்லாம் பண்ண முடியாது அங்கெல்லாம். ரோமன் கவர்மெண்ட்ல எல்லாம் தலை வலிக்குன்னா தலையிலே அடிப்பான், 4 போடுவான், தலையா வலிக்குது வா அப்படின்னுவான்.
இந்த கதையே கிடையாது அங்க. ஏன்னா இட் இஸ் நாட் டெமோக்ராட்டிக். இது அது டெமோக்ரஸி மாதிரி இருக்கும், ஆனா இட்ஸ் நாட் டெமோக்ரஸி. ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட் தான் ரோமன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம். அவன் உடனே பவுல் சொல்ற சொல்யூஷன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். then you shall be saved from this problem. எந்த ப்ராப்ளம்? இந்த கவர்மெண்ட் ப்ராப்ளத்துல இருந்து. புரியுதுங்களா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து தான். Hallelujah. There is only one king. He is Jesus Christ. And he is the provider. And he is the source for all of us. Amen. Hallelujah. So ரட்சிப்பு வந்து வெறும் பாவத்துல இருந்து மட்டும் விடுதலை ஆக்கலையா நம்மள, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிரசன்ட் டே ஈவில்ல இருந்து விடுதலை ஆக்குது. இதுதான் பவுலும் எழுதுறாரு, கலாத்தியர்ல எழுதுறாரு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1 எடுங்க. கலாத்தியர் 1 3 4 5 படிங்க சிஸ்டர். கலேஷியன்ஸ் 1 3 4 5. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்களேன், 2வது வசனம். 2வது வசனத்தை திருப்பி போடு விஜய். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் இல்ல 2வது வசனம் இல்ல, சாரி 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று இப்பொழுது இருக்கிறன்னு என்னது? பிரசன்ட் டே ஈவில் சிச்சுவேஷன். ஆமென். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ அவர் பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். எதற்கு? for the present day situation that you are facing right now. புரியுதுங்களா உங்களுக்கு? not for something spiritual. present, இன்னைக்கு பிரசன்ட்ல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா உங்க வீட்டுல, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எஸ்ஏ எழுதி கொடுப்பீங்க. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஓடுது பிரதர். சில பேர் அடிஷனல் ஷீட் எல்லாம் வாங்கி எழுதுவீங்க. எனக்கு 10ல பிரதர் கொஞ்சம் அடிஷனல் ஷீட் கொடுங்க அப்படின்னு வாங்கி எழுதுவீங்க. ஓடுதா? அது இந்த இதுக்கு ஒரு ட்ரிக் ஒண்ணு சொல்றேன். ட்ரிக்னு சொல்ல மாட்டேன்னா, நான் ஃபாலோ பண்றது சரிங்களா? நான் எப்போ என்கிட்ட நீங்க என்கிட்ட கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் கொடுப்பேங்க. how are you brother ன்னு கேட்டீங்கன்னா I am doing well by the grace of God. என்கிட்ட என் வாயில இருந்து ஒரு பதில் தான் வரும், வேற பதிலே வராது. நீங்க நினைக்கலாம், ஓ பிரதருக்கெல்லாம் பிரச்சனை, பிரதர் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருக்கெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. பிரச்சனையே இருந்தாலும் நான் இதான் சொல்லுவேன் வாய் திறந்து. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இதான் சொல்லி கொடுத்தாரு. நான் உனக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் உன் வாயில இருந்து எனக்கு பிரச்சனை நீ சொல்லக்கூடாதுன்னு. Amen. As long as I am your father, you should never declare and confess that you have a problem. ப்ராப்ளமே இருந்தாலும் நீ என்ன சொல்லணும்? I am doing well by the grace of God. This is not denying the reality. இது வந்து சூழ்நிலையை மறுக்கிறது கிடையாது, இது சூழ்நிலையை மேற்கொள்வது. This is not denying the reality, this is overcoming the reality. ஏன்னா I am doing well by the grace of God னு சொல்லும்போது the grace of God will start working for me. Amen. நீங்க அது எப்படி பிரதர், நீங்க வீட்டுல காசே இல்ல, நீங்க எப்படி I am doing well னு சொல்லுவீங்க? இல்ல நான் சொல்லுவேன் I am doing well சொல்லுவேன். நான் doing well னு சொன்னா என் வெல்ஸ் எல்லாம் நிரம்பிரும். புரியுதுங்களா? நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா நல்லா இல்லாத என் சரீரமும் நல்லா ஆயிரும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்து வாழ்கிறோம், தரிசித்து வாழ்கிறவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. We live by faith, not by what we see, not by sight. பவுல் அதான சொல்றாரு, நான் விசுவாசத்துல வாழ்றேன், நான் காண்கிறத வைத்தே நான் வாழ மாட்டேன்ட்டாரு. நம்ம காண்கிறத வைத்து வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்க வாயில இருந்து என்ன வரும்? சில பேர் கேட்டிருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏதோ இருக்கேன் பிரதர் அப்படின்னுவாங்க. அப்படியே போகுது பிரதர், இந்த அப்படியே போகுது ஏதோ இருக்குன்னா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா இப்படியேதான் இருக்க வேண்டியதான். முதல்ல வாழ்க்கையை மாத்தணும்னா பேச்சை மாத்தணும், பேச்சை மாத்தணும்னா உள்ள இருதயத்துல இருக்கிற எண்ணங்களை மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும்னா எதை மாத்தணும்? நீங்க எதை டெய்லி பாக்குறீங்கன்றத மாத்தணும். வாட் யூ see changes the thoughts that is going inside of you.
Once your thoughts start changing, your words start changing. Hallelujah. எதை பாக்குறீங்கன்றத மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் மாறிடும். எண்ணங்கள் மாறிச்சுன்னா வார்த்தைகள் மாறிடும். வார்த்தை மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். வார்த்தைய மாத்தாம வாழ்க்கைய மாத்த முடியாது. எண்ணத்தை மாத்தாம வாழ்க்கைய மாத்த முடியாது. இதுதான் வேதம் சொல்லுது. அதனால இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா. மனம் திரும்புங்கள் என்னது? சேஞ்ச் த வே யூ ஆர் திங்கிங். மெட்டனோயா. மனச திருப்பு. உலகத்துல இருந்து மனசை திருப்பி என் மேல வையின்றார். Don't keep your affections on the world, but put your affections on me. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து உலகத்தின் மேல வைக்காத, என் மேல வை. மனசை திருப்பு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. சோ பவுல் என்ன எழுதுறாரு? இப்போ இருக்கிற பிரச்சனைக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்மையே கொடுத்தார். To who gave himself for us sins that he might deliver us from this present evil age. இங்கிலீஷ்ல போட்டு present evil age. இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு தான் ரட்சிப்பான். நாளைக்கு இருக்க பிரச்சனை கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கா? அதுக்கு என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர்? ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அந்த ரட்சிப்பு இன்னைக்கு வேலை செய்யுது உங்களுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரட்சிப்பு எனக்காக வேலை செய்யுது? இரவும் பகலும் ரட்சிப்பு உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Once God has saved you, that means he is very serious about you. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாருன்னா நீங்க சீரியஸா இருக்கீங்களோ இல்லையா, அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு உங்களை குறித்து. உங்களை வச்சு ஒரு பெரிய காரியத்தை இந்த பூலோகத்துல செய்யணும். இந்த பூமியில உங்களை வச்சு ஒரு பெரிய காரியத்தை அவர் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்ன்றது அவர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெரியல பிரதர், என்ன பண்ணணும் தெரியல பிரதர் அப்படின்றீங்களா? நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. என்னதான் பண்றது? ரட்சிக்கப்பட்டோம், பேசாம சில பேருக்கு வர இந்த சில பேர் சொன்னாங்க, பேசாம ரட்சிக்கப்படாம வந்திருக்கலாம் போல பிரதர். ரட்சிக்கப்படாதான் ஜாலியா இருக்கான் பிரதர். சாட்டர்டே சண்டேனா மாலுக்கு போயிடுறான், சினிமாவுக்கு போயிடுறான். நம்ம ரட்சிக்கப்பட்டனால சண்டே ஆனா சர்ச்சுக்கு போக வேண்டியதா இருக்கு. என்னங்க இப்பெல்லாம் யோசிச்சது இல்ல? நான்லாம் யோசிச்சிருக்கேன். பேசாம ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாமா? இதெல்லாம் இப்ப யோசிக்கலங்க. உடனே இப்ப பாக்காதீங்க. இப்பதான் மதியானம் உட்காந்து யோசிச்சாரு போனேன். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு சொல்றேன். பேசாம ரட்சிக்கப்படாம இருந்திருக்கு. ஏன்னா அப்ப தெரியல பாருங்களேன். ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னு தெரியல, எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்னு தெரியல, ரட்சிப்பு என்ன பண்ணும் தெரியல. இப்படியே யோசிச்சிருக்கேன். அவனா நல்லா இருக்கானே, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போயிடறான். சண்டே ஆனா மாலுக்கு போயிடுறான், சினிமாக்கு போயிடறான். நம்ம தான் சண்டே ஆனா காலையில சர்ச்சில் உட்காந்துருக்கோம். அதுவும் பாதி நேரம் பிரசங்கம் கேட்கறதும் இல்ல, படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சர்ச்சுக்குள்ளேயே. ஏன்னா தெரியல எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னார் ரட்சிப்புனா நீ இந்த தாடி எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னாரு ஒருத்தர் என்கிட்ட வந்து. இந்த குட்டி தாடி ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு? இந்த குட்டி தாடி எல்லாம் வச்சுக்க கூடாது, ஃபுல்லா எடுத்துடணும்னாரு ஒருத்தர். அப்படி சொன்னாரு. அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு. ஒரு பாஸ்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு. அவர் கேட்டா நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், அதனால எனக்கு நான் எப்படி இருக்கேன்லாம் முக்கியம் இல்ல, பெரிய தாடியா வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஐ டோன்ட் கேர் அபவுட் ஹவு மை ஹேர் ஸ்டைல் இஸ், ஹவு வெதர் ஐ எம் ஷேவ்ட் ஆர் அன்ஷேவ்ட், ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு ரட்சிக்கப்பட்டா ஜிப்பா போட்டுக்கணும், செப்பல் போட்டுக்கணும், ஷூ எல்லாம் போடக்கூடாதுன்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு ரட்சிக்கப்பட்டா நீ சைக்கிள்ல தான் போகணுன்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது இல்லையா? எனக்குலாம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் சொன்னா ரட்சிக்கப்பட்டா நீ வந்து இப்படிதான் இருக்கணும்ன்றாரு. இன்னொரு சொல்ல ரட்சிக்கப்பட்டா அப்படிதான் இருக்கணும்ன்றாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே பைபிள்ல இல்லாதது. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் பாஸ்டர் போட்டிருக்காங்க ஆண்டனி, ஒயிட் பேண்ட். நான்லாம் யோசிச்சு பாருங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டா கன்றாவே இருப்பான் நான்லாம் பாக்குறதுக்கு. ஏதோ கொஞ்சம் கலர் ஷர்ட் எல்லாம் போட்டனாலதான் நல்லா இருக்கான் பாக்குறதுக்கு. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட், பூ வைக்காத, பொட்டு வைக்காத, இதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. கருப்பு பெல்ட் போடக்கூடாதான், பாஸ்டர் ஆண்டனி போட்டிருக்காங்க. பிளாக் பெல்ட்டே போடக்கூடாதான். அவங்க பாஸ்டர்னால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இதெல்லாம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? என்னடா பூசா இருக்கு? இதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். வாங்க பார்க்கலாம் எப்படி எல்லாம் ரட்சிப்பு வேலை செய்யுதுன்றதை காட்டுறேன். மார்க் 5 25 இருந்து 34. மார்க் 5 25 to 34 படிங்க சிஸ்டர். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி
ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். போதும் உடனே சிஸ்டர், போதும் சிஸ்டர், போதும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமான வசனம் வந்து 28வது வசனம். திரும்ப படிங்க சிஸ்டர். நான் அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகில், அது படிங்க. 28. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 28 27 ஆக்சுவலி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். சொஸ்தமாவேன் என்று சொல்லி, சரிங்களா? இங்கிலீஷ், தமிழ்ல வந்து 27ல வருது, இங்கிலீஷ்ல 28ல வருது. ஐ ஷால் பி மேட் வெல், ஐ ஷால் பி மேட் ஹோல் அப்படின்னு வரும். கிங் ஜேம்ஸ்ல வந்து ரொம்ப அழகா வரும். ஐ ஷால் பி மேட் ஹோல். ஹோல்னா நான் முழுமையாயிடுவேன், குறையெல்லாம் நீங்கி முழுமையாயிடுவேன். ஐ வில் பி மேட் ஹோல், முழுமை, பரிபூர்ணம். அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் நான் எப்படி ஆயிடுவேன்? முழுமையாயிருவேன், பரிபூர்ணமாயிருவேன். இப்போ வந்து என் சரீரத்துல என்ன இருக்குது? உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. கான்ஸ்டன்ட் ப்ளீடிங் இஸ் தேர் ஹேப்பனிங். அந்த மேட் ஹோல், சொஸ்தமாவேன், அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து சோசோ, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஐ ஷால் பி மேட் ஹோல், ஐ ஷால் பி மேட் வெல். நான் சொஸ்தமாவேன்ற வார்த்தை எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? கிரேக்க பைபிள்ல சோசோ என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. சோ சோசோன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பாவங்கள்ல இருந்து ரட்சிப்படைகிறது. இங்க எதுல யூஸ் பண்ணப்படுது? வியாதியில இருந்து ரட்சிப்பு, பலவீனத்துல இருந்து ரட்சிப்பு. கலாத்தியர்ல 1ல பார்த்தோம். கலாத்தியர் 1, 2, 3, 4 என்ன பார்த்தோம்? பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து, பிரசன்ட் டே ஈவில், இன்னைக்கு இருக்க பிரச்சனையில இருந்து ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 16ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் 16ல ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ரட்சிப்பு. எல்லாமே சோசோ தான். ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு என்னங்க சோசோ? என்ன ரட்சிப்பு தேவைங்க? அந்த அம்மாக்கு தேவை வந்து என்ன தெரியுமா? உடம்பு சரியாகணும். அதான் அந்த அம்மாக்கு தேவை. அந்த அம்மாக்கு இந்த பெரிய பிரச்சனை அதுதான். அந்த அம்மா கிட்ட போய் வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை போடு, வெள்ளை சாரி கட்டு, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அந்த அம்மாக்கு இன்னைக்கு என்ன தேவை? என்னுடைய 12 வருஷம் பெரும்பாடு சுகமாகணும். ஐ ஹாவ் டு பி ஹீல்டு, ஐ ஹாவ் டு பி சோசோடு ஃப்ரம் த 12-year menstrual problem. 12 வருஷமா அந்த உதிரப்போக்குல இருந்து நான் ரட்சிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோ முதல்ல என்ன பார்த்தோம்? ரட்சிப்பு வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து, இன்னைக்கு இருக்கிற பொல்லாத காரியங்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்குது ரட்சிப்பு. அடுத்தது எதுல இருந்து கொடுக்குது நமக்கு? வியாதியில இருந்து விடுதலை கொடுக்குது ரட்சிப்பு. பாருங்க, இயேசு வந்து அதுக்கப்புறம் இயேசு பேசுவாரு. யார் என்னை தொட்டார்லாம் பேசிட்டு 34வது வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். 34 மட்டும் படிங்க. அதே அதிகாரத்துல 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? நம்ம ரட்சிப்புனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? முட்டி போட்டு ஆண்டவரே பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, இது மட்டும் தான் ரட்சிப்பு நினைக்க. இல்ல, இந்த அம்மாக்கு ஒரு ரட்சிப்பு நடந்திருக்கு. என்ன ரட்சிப்பு? வியாதியில இருந்து ரட்சிப்பு. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யுவர் ஃபெய்த் ஹஸ் சோசோட் யூ. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ரட்சிப்புன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு ஹெவன். ரட்சிப்புன்றது இஸ் நாட் கெட்டிங் மெம்பர்ஷிப் இன் சர்ச். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிப்புன்றது சர்ச்ல மெம்பர்ஷிப் வாங்குறது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? பேப்டிசம் பண்ணணும் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல சர்ச்ல. நல்லதுதான், கவர்மெண்ட் ரெக்கார்டுக்காக வாங்கிக்கலாம். ஆனா சர்டிபிகேட்டுக்காக போய் பேப்டிசம் எடுக்காதீங்க, சரிங்களா? சில பேர் சர்டிபிகேட்டுக்காகவே போவாங்க. பிரதர், நான் ரன்னிங் ரேஸ்ல சர்டிபிகேட் வச்சிருக்கேன், லாங் ஜம்ப்ல சர்டிபிகேட் வச்சிருக்கேன், பேப்டிசம்லயும் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு போய் முழுகி ஏஞ்சிட்டு வந்துட்டேன் பிரதர். அதுக்காக வாங்க. புரியுதுங்களா? ரட்சிப்புன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சர்டிபிகேட். ரட்சிப்புன்றது சம்திங் தட் இஸ் என்னது, அது வந்து அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சோசோ எங்க இருக்குதா? உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. This sozo is inside of you. இங்க ஒரே நிமிஷம். பிரதர் அகஸ்டின் இருக்கீங்களா? பிரதர் அகஸ்டின் இருக்கீங்களா? பிரதர் அகஸ்டின் யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? பிரதர் அகஸ்டின். ஓகே, சரி சரி. அது ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன். அவங்க இல்ல. அவங்க சோ ரட்சிப்புன்றது என்னது?
has the power to heal of all sickness. இந்த பிரதர் அகஸ்டின் வந்து அது என்ன டெஸ்டிமோனினா, அவங்க இருந்தா அவங்களே சொல்ல வச்சிருப்பேன். அவங்க இஸ் நாட் ஹியர். ஐ திங்க் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று நைட்டு சடனா மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு. ஒரு அன்பேரபிள் பெயின் அவங்களுக்கு ரைட் சைடு ஆஃப் த ஸ்டமக்ல அன்பேரபிள் பெயின். அதாவது என்னால தாங்கவே முடியல பிரதர். காலையில எந்திரிக்கிறேன், அப்படி 4 மணிக்கு அப்படி ஒரு வலி. என்னால வந்து இப்படி நேரெல்லாம் படுக்கலாம் முடியல, நேரெல்லாம் உட்கார முடியல. இப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சுருண்டு படுத்திருப்போம் பாத்தீங்களா, அந்த வயித்தை பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறேன் பிரதர். டாக்டர்கிட்ட போனா அவர் உடனே ஸ்கேன் எடுங்க அது இதுன்ட்டாரு. நான் வந்து எடுக்கல, நான் வந்துட்டேன். ஆனா என்னால முடியல, எனக்கு சுகம் வேணும், எனக்கு வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி நைட்டு நேற்று 10:15 மெசேஜ் அனுப்புனாரு பிரதர். நான் உடனே கால் பண்ணேன்னு அவர் சொன்னாரு, இப்ப நான் பேசும் பொழுதுமே எனக்கு வலிக்குது பயங்கரமா, என்னால முடியல பிரதர். சோ வி ஸ்டார்டட் பிரேயிங். நம்ம ஜோம் பண்ண பாத்தீங்கன்னா, ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வலி போயிடுச்சு அவருக்கு. பிஃபோர் த பிரேயர் குட் எண்ட், த பெயின் எண்ட். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கேட்கிறேன், பிரதர் சுத்தமா வலி இல்லைன்னாரு. காலையில பேசுறாரு, பிரதர் எதுவுமே இல்லை, நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னாரு. சோ இப்ப என்ன நடந்துச்சுங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரதர் கிரண் பால் ரொம்ப வல்லமை உள்ள தேவதாசர், அது கிடையாதுங்க. உடனே அப்படி போயிருவாங்க எல்லாரும். பிரதர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுத்திருக்காங்க பிரதர், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தோசையை கொடுத்திருக்காங்க பிரதர், அப்படி கிடையாது கதைங்க. இதுதான் நம்ம ஆளுங்கிட்ட பிரச்சனையே. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஸ்பெஷல் பவர், இன்னும் ஸ்பெஷலாலாம் எதுவும் கொடுக்கல ஆண்டவர். எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எதை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்குது? உங்களுக்குள்ளயும் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்குங்க? இட் இஸ் ஆல்சோ இன்சைட் ஆஃப் யூ. நீங்க உடனே கேட்கல, இல்ல பிரதர் நீங்க ஜோம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஆனா நீங்க ஜோம் பண்ணா நடக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இது நடக்கும்ன்ற அறிவு எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? இது நடக்கும், இந்த சுகம் நடக்கும். ரட்சிப்புல இந்த சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை நான் வாயினால அறிக்கை செய்தால் இந்த சுகம் நடக்கும்ன்ற அந்த நாலேஜ், அந்த ரெவலேஷன் எனக்கு இருக்கிறதுனால அது வேலை செய்யுது. சோ இப்ப இதை நீங்களும் வேலை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த நாலேஜை நீங்க உள்ள எடுத்துக்கணும், இந்த வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். புரியுதுங்களா சொல்றது? உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? To experience this you need knowledge about salvation and revelation about salvation. இது வந்துருச்சுன்னா anybody can do this. It is not just reserved for some special people. இதான் நான் எல்லா மீட்டிங்ல நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். விசுவாசிக்கிறவர்களே தொடரும் அடையாளம். மார்க் 16 அதிகாரம். யார தொடரும் அடையாளம்? விசுவாசிக்கிறவர்களை. விசுவாசிக்கிறவன நீங்களும் நானும் தான். நீங்களும் விசுவாசி தானே? உங்களை தொடரும் அடையாளம் என்னன்னு படிச்சு பாருங்க. மார்க் 16ல என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். யாரா? நீங்க தான் துரத்துவீங்களா? எனக்கு நம்ப முடியல, எல்லாம் அப்படி பாக்குறீங்க. ஒரு நீங்க தான் துரத்துவீங்கன்னு உங்க பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா ஏன் நிறைய பேர் அதை துரத்த முடியலன்னா, அதை குறித்த அறிவில்லை, அதை குறித்த வெளிப்பாடு இல்லை. நாலேஜ் இஸ் நாட் தேர், ரெவலேஷன் இஸ் நாட் தேர். இது ரெண்டையும் பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் கொடுக்கப்பட்ட காரணமே டு ரிசீவ் நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் டு ரிசீவ் ரெவலேஷன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதுதான் வந்து பேதுரும் எழுதுறார். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பேதுரு 2 பேதுரு 2:3-4 வசனம் படிங்க சிஸ்டர். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-3-4. 2 Peter chapter 1 verses 2-3-4. 2 Peter chapter 1 chapter 2-3-4. 2-3-4 சிஸ்டர். உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டாச்சு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. போதும் சிஸ்டர். கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுமா? அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவரை அறிகிற அறிவினால். யாரை அறிகிற அறிவினால்? கிறிஸ்துவை அறிகிற அறிவினால். தேவனையும் சொல்லுங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை. knowledge of God and Jesus Christ. தேவனையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலதான் உங்களுக்கு என்ன உண்டாகுமாங்க? கிருபையும் சமாதானமும் என்ன ஆகுமா? பெருகும். மல்டிப்ளை. இங்கிலீஷ்ல வந்து மல்டிப்ளைன்னு போட்டிருக்கு. மல்டிப்ளைனா தெரியுமா? 1 into 2 2 ஆயிரும், 2 into 2 4 ஆயிரும், 4 into 2 8 ஆயிரும். அடிஷன் வந்து 1 தான் ஏறும். 1 + 1 2, 2 + 1 3 இதுவா ஏறும். ஆனா மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆகும். சோ இன்னைக்கு சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் என் சமாதானத்துக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு.
சரிங்களா? நம்ம ஜோம் பண்ணுவோம். நம்ம யாரும் ஜோம் பண்ண மாட்டோம்னு சொல்ல போறது இல்ல. இப்ப என்கிட்ட யார் வந்தாலும் நான் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய வேலை அது, ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அது, ஜோம் பண்ணுவேன். ஆனால் சமாதானத்துக்காக நீங்க ஜோம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தேவனை அறிகிற அறிவினாலும், இயேசுவை அறிகிற அறிவினாலும் எது இன்க்ரீஸ் ஆகுமா உங்க வாழ்க்கையில? சமாதானம் அதுவா இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க போய் யார்ட்டையும் ஒரு லைன்ல எல்லாம் நிக்க வேண்டாம். போய் ஒரு பெரிய ஊழியக்காரரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், லைன்ல நிக்கணும். அந்த லைன்ல நிக்கிறதுக்கே ஒரு சமாதானம் வேணுங்க. வேணா பெரிய லைன்ல இருக்கும்ல. அந்த லைன்ல நின்னு என்ன இது எல்லாரும் இவ்வளவு நேரம் ஜோம் பண்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே லைன்ல நிப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க போய் பெரிய ஊழியக்காரரை பார்க்கணும், லைன்ல நிக்கிறதுக்கே சமாதானம் வேணும். கரெக்டா இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை அறிந்து கொள், நான் அனுப்பின ஒரே பேரான குமாரனை அறிந்து கொள், அப்பொழுது உனக்கு சமாதானமும் கிருபையும் பெருகும் சொல்றாரு. மல்டிப்ளை ஆகுன்றாரு. நாட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன். எது ஈஸி? லைன்ல நிக்கிறதா, பைபிள படிக்கிறதா? லைன்ல நிக்கிறதா ஈஸி. அதனாலதான் யாரும் பைபிள படிக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? என்னங்க பைபிள் அதாவது எல்லாம் நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க என்கிட்ட, சரிங்களா? சடனா எங்கேயாவது நம்பர் வாங்கிட்டு கவுன்சிலிங் வருவாங்க. நீங்க யார் என்ன பிரச்சனைக்கு என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாலும் ஒரே வார்த்தை தான் நான் சொல்லுவேன். என் கூட கனெக்டடா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட நெருங்கி பழகுறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒண்ணு எல்லாம் ஜோம் பண்ணிட்டு உடனே சொல்லுவேன், டெய்லி வேதம் படிங்க, வேதத்தை படிங்க, தியானிங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அது வரைக்கும் நல்லா பேசுவாங்க. இந்த வேதத்தை படி ஜோம் பண்ணணும்னு எஸ்கேப் போயிடுவாங்க. ஏன்னா என்னன்னா, பிரதர் அதெல்லாம் எங்களால பண்ண முடியாது பிரதர். நீங்க ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லிருங்க பிரதர். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் தம்முடைய கிருபையினால, தம்முடைய இரக்கத்தினால, தம்முடைய பிள்ளைகள்கிட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். அது நிச்சயமா உண்டு. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதனால எப்படியாவது என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவார். நானே வந்து இங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல வர நிறைய பேருக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்லியிருப்பேன். ஆனால் நல்லா கேளுங்க, அது தேவனுடைய பெர்ஃபெக்ட் பிளான் கிடையாது. பெர்ஃபெக்ட் பிளான் என்னதுங்க? இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, உங்களை தேவன் கிட்ட கொண்டு வர்றதுக்காக. புரியுதுங்களா? டு டிரா யூ டுவர்ட்ஸ் காட். சோ அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? ஆண்டவர் என்னோட பேசுறாருன்ற ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரிந்து இருக்கிறது, ஆண்டவர் என் மேல மனது உருக்கமாக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறார். அதை வச்சுட்டு நீங்க அடுத்தது யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? திஸ் இஸ் ஹவ் யூ grow in God. சோ ப்ராபசிஸ் இது எல்லாமே ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, டு டிரா ஹிஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் ஹிம். அவரோட பிள்ளைகளை வந்து தன்னிடத்துல இழுப்பதற்காக. ஒன்ஸ் அந்த இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து we have to grow with God. அதுக்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யூஸ் பண்றாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு எதுக்கு தீர்க்க தரிசனங்கள் வந்து இருக்குன்ட்டு? தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்குது. நானே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் வைத்து நான் தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ணணும்? கட்டிக்கொள்ளணும். இப்போ வந்து ஒரு வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்பா என்ன சொல்லுவாரு? 5 பிள்ளைட்டு நான் டைரக்டா பேசணும்னு தான் சொல்லுவாரு. கரெக்டா இல்லையா? இல்ல அந்த 2வது பிள்ளைகிட்ட மட்டும் நான் என்ன பண்றேன்? இவர் மூலியமா பேசுறேன். யார் மூலியமா? பக்கத்து வீட்டுக்கார மூலியமா பேசுறேன். அப்போ 2வது பிள்ளைகிட்ட பக்கத்து வீட்டுக்கார வழியா பேசினா, அந்த 2வது பிள்ளை என்ன நினைக்கும்? ஓ, பக்கத்து வீட்டுக்காரர் தான் எனக்கு அப்பா போல அப்படின்னு நினைக்கும். அது கொஞ்சம் குடும்பத்துல சிக்கல் கொண்டு வந்துரும், குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வந்துரும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். நம்மோட முகமுகமாக பேச விரும்புகிறார். He is waiting to talk to you face to face. நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிடையாது. உங்களோட முகமுகமா பேசணுன்றதுக்காக தான் அவர் ரட்சிப்பே கொடுக்கிறார். சோ ரட்சிப்பு வந்து உங்களை என்ன பண்ணுதுன்னா, தேவனோட ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பாவியாக இருந்தீர்கள், ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து அவருக்கு ஈக்குவலா உங்களை ஆகிறார். இப்ப நீங்களும் தேவனும் எப்படி இருக்கிறீங்க? ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க, ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க. இப்ப நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கும். என்ன பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கும்? ஜூம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க ஜூம்ல தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க, கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களா? இப்ப நீங்க கூகுள் மீட்ல கனெக்ட் ஆனீங்கன்னா கிரண் பாலை பார்க்க முடியாது. கிரண் பாலை பார்க்கணும்னா செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு
ஜூம்ல நான் சொல்ற ஐடியில தான் கனெக்ட் ஆகணும். 394324643 777 பாஸ்வேர்ட் போட்டா தான் கனெக்ட் ஆகும். அதெல்லாம் போட முடியாது. நான் இஷ்டத்துக்கு போடுவேன்னா கனெக்ட் ஆகாது. அது நான் அவர் சொல்றதெல்லாம் நான் போட முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ நானும் நீங்களும் ஈக்குவலா கனெக்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் கொடுத்து அந்த ஒரே ஐடியா கொடுத்து கனெக்ட் ஆனா வி ஆர் ஆல் கனெக்டட் டுகெதர். வேற வேற இடத்துல இருக்கிறோம். நம்ம யாருமே ஒரே இடத்துல இல்ல. எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கிறோம். ஆனா வி ஆர் ஆல் கனெக்டட். அதே போலதான் தேவனோட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இப்ப ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுல. நவ் யூ ஆர் இட்டர்னலி கனெக்டட் வித் காட். இட்டர்னலினா நித்தியத்துக்கும் தேவனோட கனெக்ஷன்ல இருக்கீங்க. பிசாசு தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ தேவனோட கனெக்ஷன்ல இல்ல, நீ விழுந்து போயிட்ட, தேவனோட பேச மாட்டாரு, தேவனோட மேல கோவமா இருக்கான்னு சொல்றதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அது பிசாஸ் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். பாருங்க, இதுதான் பவுல் எழுதுறாரு. ரோமர் 8 எழுதுறாரு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை பவுல் ரோமர் 8 எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தி எலெக்ட் அப்படின்னு ரோமர் 8 31 இருந்து படிங்க சிஸ்டர். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதுபடி பாருங்க, சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுத்தார். எதுக்கு இயேசுவை கொடுத்தார்? நம்முடைய ரட்சிப்பிற்காக. எதுக்கு இயேசு வந்தார்? மத்தேயு 1:21 அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார். Why was Jesus given? So that we can be saved from our sin. ஏன் சின்ல இருந்து சேவ் ஆகணும்? எதுக்கு பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும்னா, பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல நின்னுட்டு இருந்துச்சு. It was our sin that separated us from God. நம்முடைய பாவம் நம்மை தேவனிடத்துல இருந்து பிரித்து கொண்டிருந்துச்சு. சோ இத உடைக்கணும். அதுக்காக தான் இயேசுவை கொடுத்து பாவத்தை எடுத்து ரட்சிப்பை கொடுத்து இப்ப நம்மளையும் தேவனையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாரு. நிக்க வச்சுட்டு என்ன சொல்றாரு? தம் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுத்தவர் மற்றதை கொடுக்க மாட்டார். அப்படின்னு என்ன சொல்றாரு? எப்பா இயேசுவே கொடுத்துட்டேன், உங்க கூட நான் பேச மாட்டேனான்றது. புரியுதுங்களா உங்க சொல்றது? இயேசுவையே கொடுத்துட்டேன், நீ ஜோம் பண்ணா உன்கிட்ட நான் பேச மாட்டேனான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ நீங்க உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கதரிசி. எழுதி வச்சுக்கோங்க. யூ ஆர் த ப்ராஃபிட் ஆஃப் யுவர் லைஃப். யூ டோன்ட் நீட் எனி அதர் ப்ராஃபிட். ஏன்னா நீங்க உங்க மூலமாக, உங்க வாயின் மூலமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். தம் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுத்தவர். சொந்த குமாரன் இயேசு. சொந்த குமாரன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? இப்ப நான் உங்க வீட்டுல கேட்கறேன், எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்கன்னா கொடுப்பேன். உங்க பிள்ளை கொடுங்கன்னு கொடுத்துருவீங்களா? ஒண்ணு பரவாயில்ல பிரதர், நல்ல மேன் ஆஃப் காட் கிரண் பால் இந்த எடுத்துக்கோங்க கொடுத்துருவீங்களா பிள்ளை தூக்கி? நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர் வீட்டுக்கு வாங்க, பிரியாணி சாப்பிடுங்க, கிளம்பிட்டே இருங்க. புள்ளையெல்லாம் கேட்காது. அவர் பிள்ளையே கொடுத்துட்டாராம். அவர் என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? எப்ப என் பிள்ளையே நான் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னோட நான் முகமுகமா பேச மாட்டேனா? உன்னோட நான் இடைப்பட மாட்டேனா? உன்னோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா அப்படின்றது. நீ ஏன்பா ஓடுற? அங்கேயும் ஓட்ட, நீ ஏன் கிட்ட வா அப்படின்றது. ஹல்லேலூயா. Why are you running here and there? Come to me ன்றது. சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, 33 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 32 படிச்சோட நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் குஷி வந்துடும். ஆனா பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவங்களை எப்படி நம்ம கீழே தள்ளி விடுறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அதுக்குதான் உடனே 33வது வசனத்தை எழுதுறாரு பவுல். படிங்க சிஸ்டர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். பாருங்க, பிசாசு நம்ம இத கேட்ட உடனே அல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே பிசாசு சொல்லுவான், ஏய் உன்ட்டெல்லாம் பேசுவாரா? சும்மா கிரண் பால் சொன்னா நம்பிக்கிட்டு இருக்கியா நீ? சரி இன்னைக்கு கூட விட்டுருங்க. இன்னைக்கு கூட கொஞ்சம் நல்லா அப்படி இப்படி இருப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் போன உடனே, எங்கடா ஆண்டவரே என்னை கைவிடாதும் ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதும் ஆண்டவரே, இந்த கை விடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, சம்மர் வெக்கேஷன் எடுத்துறாதீங்க ஆண்டவரே, இங்க வெயில் அடிக்குது, நீங்க பாட்டு ஊட்டிக்கு போயிடாதீங்க ஆண்டவரே, இப்படின்னு உங்களை பேச வைக்கிறது யாரு தெரியுமா? பிசாசு. அதுக்குதான் உடனே பவுல் 32 சொல்லிட்டு 33 கொண்டாரு. படிங்க சிஸ்டர், 33 திரும்பி படிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆமென்.
என்ன குற்றச்சாட்டு உங்க மேல வந்தாலும் பிசாசு போட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்? தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். It is God who has justified me. பிசாசு மட்டும் போட மாட்டாங்க, வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸும் போடுவாங்க சில நேரம். நீ பெரிய இவனா அப்படின்னு கேட்பாங்க. நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானேன்னு அவங்கள பார்த்து சொல்லிடாதீங்க, பிரச்சனை வந்துடும் குடும்பத்துல. நிறைய பேர் அப்படி என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் எல்லாம் என்கிட்ட சொல்றாரு, பிரதர் எங்க வீட்டுல எல்லாரும் பிசாசு மாதிரி பண்றாங்க பிரதர், பிசாசு மாதிரி. தயவு செய்து அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல உட்காந்து. அப்புறம் யார் சொன்னான்னு சொன்னா கிரண் பால்னு சொல்ல வேண்டியது. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போ நீங்க உடனே நீங்க சொல்லிக்கணும் உங்களுக்குள்ள, தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எப்படி நீதிமானாக மாற்றிருக்கார்? ரோமர் 8:33 படி நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இட் இஸ் காட் ஹூ ஹாஸ் ஜஸ்டிஃபைட் மீ. இந்த ஜஸ்டிஃபைன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, நீதிமான் ஒரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல தான் கரெக்டா ஜஸ்டிஃபைட்னு வருது. ஜஸ்டிஃபைட்னா ஜஸ்ட் லைக் யூ ஹேவ் நெவர் சின். ஜஸ்டிஃபைடுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, ஜஸ்ட் லைக் யூ ஹேவ் நெவர் டன் எனிதிங் ராங். ஐ ஹோப் ஐ எம் ரைட். ஏன்னா சிஸ்டர் மஞ்சு ஜேம்ஸ் இருக்காங்க, அவங்க டீச்சர் வேற. am I right sister? Just like you have never, கரெக்டா? If I am wrong you can correct me. Just like you have never sinned. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமே பண்ணாத ஆளு மாதிரி உங்களை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டவர் உங்களை பாக்குறாரு அப்படி? இப்போ நீங்க இப்போ சிஸ்டர் விஜி, how many children you have? 3 children. Wow, வெரி சூப்பரா இருக்குமே, வீடே நிறைஞ்சிருக்குமே 3 பிள்ளைங்கன்னா. இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களை நீங்க டெய்லி பார்க்கும்போதும் அவங்க தவறுகள் வழியாக அவங்கள பாப்பீங்களா? அவங்க செய்த தவறுகள் வழியாக பாப்பீங்களா, இல்ல நீங்க அன்பின் கண்ணாடி வழியா பாப்பீங்களா? அவரு கண்டிச்சு விட்டதுக்கு அப்புறம் we don't look back. அது நம்ம பிள்ளைங்களா தான் அன்போட தான் பார்ப்போம். அன்போட தானே பாப்பீங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நீ அன்னைக்கு இப்படி பண்ண, அன்னைக்கு அப்படி பண்ண, அப்படி சொல்லிட்டே இருப்பீங்களா? நோ ரெக்கார்ட்ஸ். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்ப நீங்களே இப்படி சொல்லலைன்னா கர்த்தர் எப்படி சொல்லுவாரு? இதுதான் வந்து இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை உங்க பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது. அப்படின்னா என்ன சொல்றாரு? எப்பா நீனே உன்கிட்டே வந்து ரொம்ப பெரிய நல்லவெல்லாம் கிடையாது நீ, ஆனா நீனே என்ன பண்ற? ரொட்டி கேட்டா ரொட்டி தான் கொடுக்குற, கல்ல கொடுக்க மாட்ட. இப்ப உங்க பிள்ளை வந்து கேக்குறான், அம்மா சாப்பாடு கொடுங்கன்னா மண்ணை கொடுப்பீங்களா? இந்த மண்ணை சாப்பிடு அப்படின்னீங்களா? சாப்பாடு தான் கொடுப்பீங்க, நல்ல பெஸ்ட் சாப்பாடு தான் கொடுப்பீங்க, இருக்கிறதே பெஸ்ட் எடுத்து தான் உங்க பிள்ளைக்கு கொடுப்பீங்க. சோ பொல்லாதவர்கள் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள், நல்ல கிஃப்ட்ஸை கொடுக்கும்போது அவர் எப்படி உங்களை பார்த்து பாவி பாவின்னு சொல்லுவாரு? பாவி பாவின்னு சொல்றது எல்லாம் பிசாசு தாங்க, பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். பிசாசு வந்து பொய் சொல்றதுல வல்லவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு வாயிலிருந்து உண்மை வராது. அவன் பேர் வந்து ஃபாதர் ஆஃப் லைஸ், பொய்யின் பிதா. இயேசு அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு யோவான் 8ல, ஃபாதர் ஆஃப் லைஸ். சரிங்களா? அதனால வந்து பிசாசு வாயிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் அதாவது ஆக்சிடென்டா கூட உண்மை வந்துடாது, பொய் தான் வரும் வாயில தான். அவன் தான் என்ன பண்ணுவான், உங்களை பார்த்து நீ உருப்பட மாட்ட, நீ பாவி, ஆண்டவர் ஒண்ணு விட்டு போயிட்டாரு. அதாவது அவன் சொல்லுவான்னு நீங்க நினைச்சு கூடாது அவன் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பான்ட்டு. அவன் எப்படி தெரியுமா சொல்லுவான்? நம்ம மனசு பேசுற மாதிரியே சொல்லுவான், பக்கத்துல இருந்து சொல்ல மாட்டான். இப்ப பக்கத்துல வந்து ஒருத்த கொம்பு வச்சுக்கிட்டு இப்படி வந்தானா நீங்க துரத்தி விட்டுருவீங்களா மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு ஒருத்த கொம்பு வச்சுட்டு வரான், காலிங் பெல் அடிக்கிறான், உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு செருப்பு எடுத்து 4 அடி அடிச்சு, இந்த வீட்டுல ப்ரூம் ஸ்டிக் இருக்கும்ல, தொடப்ப கட்டையை வச்சு 4 போடு போட்டு துரத்தி விட்டுருவீங்க. அவன் அப்படியே வரான். அவன் அப்படி வந்தா பிரச்சனையே இல்லைங்க, பிசாசு ஈஸியா துரத்திடலாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிசாசு பாதி நேரம் எப்படி வரான்? நம்மளோட எண்ணங்கள் மாதிரியே போட்டுருவான் உள்ள. அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மூலியமாக ஏதாவது பேசுவான். நீங்க எப்படி வந்து பிசாசு பேசுறான்னு கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, that it is not from God, it is from the enemy. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, if what you are hearing is contrary to the word of God. First, இன்னொன்னு, if what you are hearing is contrary to the nature of God. தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாக இருக்குது, தேவனுடைய சுவாபத்திற்கும் முரண்பாக இருக்கிறது அப்படின்னா அது வந்து பிசாசின் இடத்துல இருந்து வர பொய்ன்னு அர்த்தம்.
அதுக்காக தான். சோ தேவனுடைய வார்த்தைனா என்னது, தேவனுடைய சுவாபம்னா என்னதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க வசனத்தை படிக்கணும் இப்ப உட்காந்து. இப்ப பாதி பேருக்கு தேவனுடைய சுவாபம் என்னன்னே தெரியல. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, பிரதர் அவர் அன்பா தான் இருப்பார் பிரதர், ஆனா சில நேரம் சாத்திடுவார் பிரதர் போட்டு அப்படின்றது. போட்டு ஒரு வழி ஆக்கிடுவார் பிரதர். அவர் பெரம்ப எடுத்தார். நான் பாத்தீங்களா பிரதர், அங்க எருசலேம்ல கோயிலுக்குள்ள பெரம்ப எடுத்துட்டு போய் போட்டு பலார் விட்டாரு பாருங்க. அவரு சாதாரண ஆளு அப்படின்றாரு. சரி, என்ன அது, எந்த இயேசுவை நீ கும்பிடுற, சாத் பாருங்க. நம்ம ஆளுங்க என்ன தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. 1 யோவான் 4:8 போடுங்க. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காராங்க? அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அன்பாகவே இருக்கு. அந்த காட் இஸ்ல வந்து இஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கரெக்டா? present continuous. God was love, God is going to be love, God will be love லாம் கிடையாது. God shall be love அதெல்லாம் கிடையாது. God is love. அப்பனா the nature of God is only love. God can be love. can be loveனா லவ் ஆகவும் இருப்பார், இப்படியும் இருப்பார், அப்படியும் இருப்பார். அவர் மூடுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவார், உங்களை மாதிரி இருப்பார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம காடை எப்படி பாக்குறோம்னா நம்மள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு மூடு மாறிடும் பாத்தீங்களா, அப்பப்ப மூடு மாறிடும்ல. இந்த குழம்புல உப்பு இல்லைன்னா மூடு மாறிடும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மூடு மாறணும், கடவுளுக்கு மூடு மாறிடும் போல. இன்னைக்கு நல்ல மூடு இல்ல, அதான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு. கடவுளுக்கு மூடு எல்லாம் மாறாது, ஒரே மூடு தான் இருக்கு. சொல்லுங்க, காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. எப்ப அன்பாக இருக்கிறார்? எப்பொழுது அன்பாக இருக்கிறார்? நீங்க எக்ஸாம்ல முட்டை மார்க் எடுக்கும் போது அன்பாக தான் இருக்கிறார். புரியுதுங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல உங்களை யாருமே பிடிக்க முடியாது. நீங்க எட்டாத உயரத்துக்கு போயிருவீங்க நீங்க. If you can understand this one truth that God is love, God is love and nothing else அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா, I want to tell you, the devil cannot play with your life. Situations cannot run your life. You will be an overcomer. You will be more than a conqueror. சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருப்பீங்க நீங்க. பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. ஏன் இன்னைக்கு வந்து இதை பண்ண முடியலன்னா, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாடு இல்லாததுனாலதான் இன்றைக்கு சபை வந்து திணறி கொண்டிருக்கிறது. ஏன் கோவிட் வந்த டைம்ல வந்து யாருமே வந்து எழும்புலங்க. கோவிட் வந்த டைம்ல யாருமே எல்லாம் பயந்து போய் ஓடிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அன்பா இருக்கிறான்னு புரியல. கர்த்தர் அன்பா இருக்கிறாருன்னா கோவிடுக்கு எதிர்த்து நிப்பீங்களா நீங்க போய்? நிறைய பேர் கோவிட் கர்த்தர் தான் கொடுத்தாருட்டாங்க. என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, பிரதர் கர்த்தர் தானே கோவிட் கொடுத்தாரு. கர்த்தர் கோவிட் கொடுத்தாரு, எந்த வசனத்துல போட்டிருக்கு? நானும் தேடி பார்த்தேன். கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை தான் கொடுத்தான்னு பைபிள்ல போட்டிருக்கு. கோவிட் கொடுத்தான்னு போட்டிருக்காங்க, அது கிடையாது. அதனாலதான் பாருங்க, கோவிட் டைம்ல எல்லாம் எஸ்கேப் காணும். ஆனா கோவிட் டைம்ல தான் வந்து பாருங்க ஆண்டவரோட மகிமையை வாழ்க்கையில நான் பார்த்தேன். லிட்டரலா சொன்னேன், I saw the glory of God during COVID. எத்தனை பேர் சுகமானது என் கண்ணால பார்த்தேன் தெரியுமா? இப்ப ஜோம் பண்ண சுகமாவாங்க. ஏன்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக தான் இயேசு வந்தார். கலாத்தியர் 1, 2, 3, 4. அதை நல்லா மார்க் பண்ணி படிங்க டெய்லி உட்கார்ந்து. கலாத்தியர் 1, 2, 3, 4 to deliver you from this present evil age. இந்த பொல்லாத இப்ப இருக்கிற பொல்லாத பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆகும். சோ இந்த அன்பான தேவன் பாருங்க, இந்த பெரும்போடுள்ள ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has sozoed you. சோ ரட்சிப்புல என்ன இருக்கு? நம்ம பார்த்தோம், சுகம் இருக்குது. அடுத்தது ஒண்ணு பார்ப்போம், எடுத்துக்கோங்க. மத்தேயு 8 23 27 படிங்க சிஸ்டர். Matthew 8:23-27. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவோ அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர்,
அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே போதும் சிஸ்டர். 25வது வசனத்துல போட்டுக்கல, சீஷர்கள் எல்லாம் கத்துறானுங்களா, ஆண்டவரே எங்களை ரட்சியும். என்னன்னு கத்துறானுங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். சேவஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும்னு கத்துறானுங்க. என்ன ரட்சிப்பு அவங்களுக்கு தேவை இன்னைக்கு? என்ன ரட்சிப்பு தேவை? புயல் இருந்து காப்பாற்றப்படணும். புயல் இருக்கு, படகுல போறாங்க, படகுல போகும்போது புயல் அடிக்குது, படகு வந்து முழுகிற மாதிரி இருக்கு. படகு முழுகிருச்சுன்னா இவங்க என்ன ஆயிடுவானுங்க? மரித்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய. there are chances that they might even perish. பிசிக்கல் டெத். என்னது பிசிக்கல் டெத்ல இருந்து தான் கேக்குறானுங்க. ஸ்பிரிச்சுவல் ரட்சிப்பா இது? ஹலோ, பாவத்துல இருந்து ரட்சிப்பு ஆண்டவரே அப்படின்னு கருத்துறானுங்களா? இல்ல, பிசிக்கலா சாக போறான். நல்லா கேட்டுக்கோங்க, பிசிக்கல் டெத். அப்போ ஆண்டவரே நாங்க மடிந்து போறோம், எங்களை ரட்சியும்ன்றான். லார்ட் we are perishing, save us. உடனே இயேசு என்னங்க பண்ணாரு? காற்றையும் கடலையும் அறுத்து அவங்களை என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். So your salvation is not just spiritual, your salvation is also for your victorious life on this earth. Amen. உங்களுடைய ரட்சிப்பு வெறும் ஆவிக்குரிய ஒரு ஜீவத்துக்கு மட்டும் கொடுக்கப்படல. உங்களுடைய இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல இருக்க வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றியாக வாழணும். அதற்காக தான் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வெற்றினா என்னதுங்க? சாவின் மேல அதிகாரம் இருக்கணும், வியாதியின் மேல அதிகாரம் இருக்கணும், பிசாசின் மேல அதிகாரம் இருக்கணும், சூழ்நிலைகள் மேல அதிகாரம் இருக்கணும். எந்த பிரச்சனை கீழே நீங்க இருக்கக்கூடாது, பிரச்சனைக்கு மேல இருக்கணும் நீங்க. யூ ஷுட் பி above every problem and situation and not be buried inside any problem. இயேசுவே சொல்றாருல, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்துல உனக்கு பிரச்சனை வரும்பா, ஆனா திடம் கொள். டேக் ஹார்ட், ஐ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்ட். எதுக்கு இயேசு ஐ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்டுனாரு? யூ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்டு ஏன் சொல்லல? ஏன்னா இன்னைக்கு இயேசுதான் உங்களுக்குள்ள வாழ்றாரு. Today who is living inside of you? Jesus himself is living inside of you. Hallelujah. ரோமர் 8:11 அந்த வசனத்தை போடுங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை 100 தடவை சொல்லுங்க உட்கார்ந்து டெய்லி. இதை விட ஒரு பவர்ஃபுல் வசனம் நீங்க பார்க்க முடியாது. 100 டைம் சொல்லுங்க, தப்பு கிடையாது. 1000 தடவை சொல்லுங்க, தப்பு கிடையாது. சொல்லிக்கிட்டே இருங்க. This verse should become you. இந்த வசனம் நீங்களாகவே மாறிடணும். அந்த வசனத்தை ஹைலைட் பண்ணு விஜய், வசனத்தை ஹைலைட் பண்ணு. சொல்லிக்கிட்டே இருங்க வசனம். எப்படி நீங்க ஸ்கூல்ல வந்து மனப்பாட பகுதி படிச்சிருப்பீங்கல்ல, திருக்குறள் படிச்சிருப்பீங்கல்ல, சொல்லி 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 ஏதோ புரியாத திருக்குறள், புரியாத என்னது தமிழ் செய்யுள், அப்புறம் ஷேக்ஸ்பியர்லாம் புரியவே புரியாது, ஆனா மனப்பாடம் பண்ண உட்காந்து. ஷேக்ஸ்பியர்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன எழுதுற, என்னையா இங்கிலீஷ் அப்படின்னு. நான்லாம் படிச்சிருக்கேன். என்னையா இங்கிலீஷ் எழுதுற, புரியுற மாதிரி இங்கிலீஷ் எழுதணும். புரியாத இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்காரு அவரு. திருக்குறளும் புரியாது நமக்கு. தமிழும் புரியல ஒழுங்கா, இங்கிலீஷும் புரியல ஒழுங்கா. திருக்குறள் என்ன எழுதுறாரு, திருக்குறள் தமிழா என்னதாது அப்படின்னு யோசிச்சுட்டு போங்க வந்து. ஆனாலும் அதை படிச்சோம்ல உட்காந்து. இந்த வசனத்தை படிங்க உட்காந்து. புரியுதோ புரியல படிங்க. பாருங்க இந்த வசனத்துல என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில். பாருங்க, இயேசுவை வந்து நல்லா கவனிங்க. இது சொல்லி முடிக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து கல்லறையில இயேசுவை கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல, இயேசுவை வைக்கல, இயேசுவோட சரீரத்தை தான் உள்ள வைக்கிறாங்க. Jesus was not inside the grave. The body of Jesus was inside the grave. புரியுதுங்களா? இயேசுவோட ஆவி வந்து அங்க உள்ள இல்ல, கல்லறைக்குள்ள கிடையாது. ஏன்னா ஆவி வந்து நம்ம பேதுருலாம் எழுதுறாரு, அங்க போய் நோவா காலத்துல இறந்து போனா அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுது, பாதாளத்துல போய். So the spirit of Jesus was not inside the body, only the body was inside. சோ இப்ப அந்த பாடியை வந்து ஆண்டவர் வந்து ரிசரெக்ட் பண்றாரு 3வது நாள். எப்படி ரிசரெக்ட் பண்றாருன்னா,
பெர்ஃபெக்ட்டா ரிசரக்ட் பண்றாரு. ஹalleluya. ஒரு சாவு இல்லாத ஒரு சரீரமாக ரிசரக்ட் பண்றாரு. அதுதான் பெர்ஃபெக்ட் பாடி. பெர்ஃபெக்ட் பாடி இஸ் a body which is not under the power of death. ஒரு குளோரிஃபைட் பாடியா வெளியே வராது. நமக்கு எல்லாருக்குமே குளோரிஃபைட் பாடி கொடுக்கப்பட போகுது. எப்போ? 2வது வருகையில கொடுக்கப்பட போகுது. செகண்ட் கமிங்ல we all receive a glorified body. அந்த glorified body தான் இப்ப ஜீசஸோட பாடி. ஜீசஸ் இப்ப எப்படி இருக்கா தெரியுமா? பிதாவோட வலது பாசத்துல இந்த பாடி இந்த ஃபிளஷ்ல தான் இருக்காரு, ஸ்பிரிட்டா இல்ல. ஏன்னா அவர் பரமேறும் பொழுது எப்படி எழும்பி ஏறினாரு? இந்த பாடி தான் he went to heaven. So he is in the body. அதனாலதான் ஹீப்ரூல இருந்து போல the man Jesus அப்படின்னே வரும். ஹீப்ரூஸ்ல வந்து அப்படியே எழுதியிருக்கும் the man Jesus who is the mediator of the new covenant. So இன்றைக்கும் ஒரு மனுஷனாக தான் அவர் அங்க இருக்கிறார். அதுதான் எனக்கு வந்து தைரியத்தை கொடுக்குது. இன்னைக்கு அவர் வந்து கடவுளாங்க இல்ல பாருங்களேன். He is a son of man in the presence of God in the glorified body. So இந்த glorified பாடியை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். ஹalleluya. ஆமென். சோ இயேசுவை வந்து ஒரு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? அந்த சரீரத்தை வந்து உயிர்ப்பிக்கிறார். He is bringing life to that body and bringing him out of the grave. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாராம்? அந்த வசனத்தை ஹைலைட் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாங்களா? விஜய் வசனத்தை ஹைலைட் பண்ணு. எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சோ இப்ப இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர் ஆஃப்டர் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அதாவது வந்து பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் அந்த ஆவியானவர் வந்து எங்க வந்து உட்கார்ந்துட்டாராம்? உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார். ஹalleluya. இப்ப அதே ஆவியானவர் தான். எந்த ஆவியானவர்? இயேசுவை உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் எங்க இருக்கிறாருங்க? சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. வெளியில எங்கேயோ இல்ல. சண்டே மட்டும் வரல அவரு. நிறைய பேர் சண்டே மட்டும் வருவாரு, மண்டே போயிருவாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். நீங்க வந்து வாரும் தூய ஆவியானவர் பாடினாதான் வருவாருலாம் கிடையாது. அவர் வந்துட்டாரு. எப்ப வந்துட்டாரு? ரட்சிப்பு அடைஞ்ச அன்னைக்கே வந்துட்டாரு. ஹalleluya. இந்த ஒரு பாட்டு பாடுவோம், ஞாபகம் இருக்கா? என்னால ஞாபகம் இருக்கு. நாங்க சிஎஸ்ஐ சர்ச்ல வந்து ஒரு பாட்டு போடுவோம். அந்த சர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், அதை பாடுவான். நான் என்ன நினைச்சேன்னா அப்பதான் வருவாருன்னு நினைச்சேன். நான்லாம் சீரியஸா இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இதான் பாடினாதான் வருவார் போல. அதனால மறக்காம பாடிடுவோம் நாங்கெல்லாம் சர்மனுக்கு முன்னாடி. ஜீவனுள்ள தேவனே. அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எப்படி வரும் சிஸ்டர்? ஜீவனுள்ள தேவனே வாரும் அப்படின்னு பாடுவோம். இதெல்லாம் பாடினாதான் வருவார் போல அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சில பேர் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 70-80 வயசு ஆகி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர்லாம். பரவாயில்ல, நமக்கு எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிச்சு இந்த சத்தியம். சொல்லுங்க, என்னைக்கு நீங்க ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கே உள்ள வந்துட்டார். சொல்லுங்க, அன்னைக்கே உள்ள வந்துட்டார். நீங்க பாடுங்க பாடாதீங்க, அது உங்க சௌரியம், அது உங்க கன்வீனியன்ஸ். வேணும்னா பாடுங்க, இல்ல பாடாதீங்க. ஆனா அவர் உள்ளதான் இருக்கிறார். புரியுதுங்களா? அவர் உள்ளதான் இருக்கிறார். அவர் உங்களுடைய அந்த பாருங்க, அது வசனம் அழகா வருது, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்பனா without the Holy Spirit, நல்லா கவனிங்க, without the resurrection spirit, your body is prone to sickness, your body is prone to death. அதாவது புரியுதுங்களா? அப்படிதான் போட்டுருக்க. வசனத்தை ஹைலைட் பண்ண விஜய். நம்ம அட்மின்காக ஜோம் பண்ணுங்க. அவர் வசனத்தை ஹைலைட் பண்ணா வேற எதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்பனா without the Holy Spirit, this body is vulnerable to sickness. Without the Holy Spirit, புரியுதுங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த பாடியில வந்து சிக்னஸ் வரலாம், வீக்னஸ் வரலாம், டெத் கூட வரலாம். ஆனா ஹோலி ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா இதை எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, and he will quicken your mortal bodies. Quicken your mortal. Mortal means what? Something which is not eternal, which is finite. அதான் mortal. அப்பனா என்ன அர்த்தம்னா, the only thing that can affect you is death.
நல்லா கவனிங்க. சாவு தான் வந்து ஒரு மனுஷனோட சரீரத்தை வந்து என்ன பண்ணுது, ஃபைனலா வந்து இது பண்ணுது. அதே நீங்க ஓவர் கம் பண்ணலாமா? ஓவர் கம் பண்ணலாம்னு என்ன அர்த்தம்? யூ கேன் டிசைட் ஹவு லாங் யூ கேன் லிவ் ஆன் திஸ் எர்த். யூ கேன் டிசைட். இப்ப கேக்குதா நான் பேசுறது? இயேசு வந்து 33 வயசுல இறந்து போனார். சோ சில பேர்லாம் அந்த ஹிஸ்டாரியன்ஸ்லாம் வந்து பைபிள் தெரியாத ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, he was a very noble man, he was a very holy man, but people killed him அப்படின்றாங்க. No, people did not kill him. Jesus gave up his spirit. அவர் ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்படைத்தார். இயேசுவே சொல்றாருல்ல, என்னுடைய ஜீவனை யாரும் என்னிடத்துல இருந்து எடுக்க முடியாதுன்றார் இயேசு. You can't take life from me. I have to give it, play it on my own. பால் சொல்றாரு, I have to stand before Caesar. அதுக்கு முன்னாடி நான் சாக முடியாதுன்றாரு பால். பாம்பு கடிக்குது மால்டா தீவுல, ஆக்ஸ்ல பாம்பு கடிக்குது, உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. நம்மளாம் பாம்பு கடிச்சா அதே பாத்துக்கிட்டு இருப்போம். பாம்பு கடிச்சதுல கூட ஒண்ணு அதை பார்த்தே பாதி பேர் மயங்கிடுவோம், ஐயோ கடிச்சிருச்சே அப்படின்ட்டு. அவர் உதறி விட்டுட்டு அவர் வேலையை பாக்குறாரு. ஏன்னா பால் நோஸ் ஃபார் ஷுர். பாலுக்கு நல்லா தெரியும், நான் ராயனுக்கு முன்பதாக நிக்கணும். எங்க போய் நிக்கணும்? ரோம்ல போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா காட்ஸ் பிளான் இஸ் ரோம் ஷுட் பி கம்ப்ளீட்லி filled with the gospel. இதான் ஆண்டவரோட திட்டம். அதை யார் மூலமா செய்யணும்? பவுல் மூலமா செய்யணும். சோ ரோம்ல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யாருக்கெல்லாம் அறிவிக்கணும்? அங்க இருக்கிற நோபல்ஸ்க்கு, அங்க இருக்கிற ராயல் ஃபேமிலிக்கு காஸ்பல் ஷுட் பி டேக்கன். ஏன்னா ரோம்ல இருந்தா இட் இஸ் கோயிங் டு கோ டு ஆல் ஓவர் தி வேர்ல்ட். பால் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். நத்திங் கேன், அதான் பால் எழுதுறாரு ரோமன் 8ல, நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் தி லவ் ஆஃப் கிறிஸ்ட். நான் பவர்ஸ், நான் டொமினியன்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ், ஏஞ்சல்ஸ், நான் டீமன்ஸ், நத்திங் கேன் செப்பரேட் மீ. எதுவுமே என்ன பிரிக்க முடியாது தேவனுடைய அன்பில் இருந்துன்றார். ஏன்? பிகாஸ் the resurrected spirit is living inside of you. உயிர்த்தெழுதலின் ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். சோ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அதை செய்து முடிச்சிட்டு then you can retire to heaven. Heaven is a retirement home. Heaven retirement is not, நான் எப்பவுமே சொல்வேன், தேவ மனிதர்களுக்கு பூமியில ரிட்டையர்மெண்டே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. If you are a man or a woman who's born again, write it down. There is no retirement for you. பைபிள் யாரா ரிட்டையர் ஆகி பாத்திருக்கீங்களா? அண்ட் டேவிட் ரிட்டையர்டு ஏதாவது வசனம் இருக்கா? டேவிட் ரிட்டையர்ட். அவன் டேவிட் ரிட்டையர் ஆகி அவர் வீட்டுல உட்காந்து அந்த ஈசி சேர்ல உட்காந்து காலாட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் சாலமோனை கிங் ஆக்கிட்டாரு அப்படின்ட்டு. அண்ட் ஏப்ரஹாம் ரிட்டையர்ட், அண்ட் ஐசக் ரிட்டையர்ட், அண்ட் ஜேக்கப் ரிட்டையர்ட், அண்ட் ஜோசப் ரிட்டையர்ட். எங்க இருக்குதா? இந்த ரிட்டையர்மெண்ட்ன்றதே வந்து பிசாசோட ஒரு வஞ்சனை. ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் ஃப்ரம் காட். ரிட்டையர்மெண்ட் வந்து பிசாசு கொண்டு வந்ததுங்க. நான்லாம் வந்து எழுதி வச்சுட்டேன், கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு தான் போவேன். Till my last breath I will do this ministry. எப்ப எனக்கு முடியுதோ அன்னைக்கு நான் கிளம்பி போயிடுவேன். ஆண்டவர் சொல்லுவார், தம்பி குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், யூ ஹவ் டன் யுவர் ஒர்க்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நான் கிளம்பி போவேன். அது வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். ரிட்டையர்மெண்டே கிடையாது எனக்குலாம். சோ நீங்களும் அப்படிதான் இருக்கணும். there is no retirement for you. Retirement is from the enemy. பைபிள்ல போய் படிச்சு பாருங்க, எவன் ரிட்டையர் ஆனா எனக்கு சொல்லுங்க, எவன் ரிட்டையர் ஆனா பைபிள்ல? பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். இந்த உலகத்துல வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு, பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். அது இப்ப நிறைய இந்த யூடியூப்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஹவு டு ரிட்டையர் அட் தி ஏஜ் ஆஃப் 40. நான் யோசிச்சு மாட்டேன், 40 வயசுல ரிட்டையரா என்னடா பண்ண போற? 40 வயசுல தான் நிறைய செய்யணும். 40 வயசு ரிட்டையரா என்ன பண்ண போறீங்க? நான் யோசிச்சு மாட்டேன், என்னடா பண்ணுவீங்க 40 வயசு ரிட்டையர் ஆகி அப்படின்னு? போர் அடிக்காது வாழ்க்கை? என்ன புரியுது? 40 வயசு 50 வயசு ரிட்டையர் என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல நிறைய காசு இருந்தா போதுமா? வாழ்க்கையில ஒரு பர்பஸ் வேண்டாமா? வாழ்க்கையில ஒரு மீனிங் வேண்டாமா? சொல்லுங்க. நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் மீ. No retirement. In the kingdom there is no retirement. If you are in the kingdom there is no retirement. பிரதர், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. அவர் காட்டுவார் உங்களுக்கு. Ask God, what should I do? He will reveal his plans and purpose. அவர் உங்களுக்கு சொல்றதை நீங்க செய்யும் பொழுது ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Because he is your source. அவர் தான் உங்களுடைய சோர்ஸ். So everything needed for your life and godliness. பாருங்க, அந்த இதை படிச்சிருவோம். 2 பேதுரு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க சிஸ்டர்.
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி போதும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உள்ள யாவற்றையும் சொல்லுங்க. எவ்ரிதிங் பெர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். ஜீவனுக்கும் தேவ பக்திக்குள்ள யாவையும் அவர் என்ன பண்ணிருக்காரு? நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிது மன்றி. அப்படின்னா என்னதுன்னா, வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் யுவர் லைஃப், வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் யுவர் காட்லினஸ். அதாவது உங்க ஜீவனுக்கு என்ன தேவை? ஜீவனுக்கு என்ன தேவை? நல்ல வீடு தேவை, கையில பணம் தேவை, நல்ல சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை, ஞானம் தேவை, புத்தி தேவை. யூ நீட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் திஸ் லைஃப். கரெக்டா? அது தேவை. பக்தி, தேவ பக்தி, ஃபார் காட்லினஸ். பரிசுத்த ஆவியானவர். காட்லினஸ்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு, அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, திரளான தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. எவ்ரிதிங் ஹஸ் பீன் given to you for your life and godliness. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கான்? த்ரூ த நாலேஜ் ஆஃப் him. அதான் இங்கிலீஷ்ல கரெக்டா வருது. இங்கிலீஷ் த்ரூ த நாலேஜ், அவரை அறிகிற அறிவினால இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. சோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு ஏன் யோசிக்கிறாங்கன்னா, பைபிள் ஒழுங்கா படிக்கல, அதான் ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பைபிளை படிச்சீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்க மாட்டீங்க. நானும் பைபிளை புரட்டி படிச்சு பார்த்தேன், எவனாவது ரிட்டையர் ஆயிருக்கானான்ட்டு. ஒருத்தன் கூட ரிட்டையர் ஆகல பைபிள். என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க சின்ன பையனா இருக்கும்போது. நான் சொல்லுவேன், நான் அந்த வாலிப நாட்கள்லயே என்னோட சிஎஸ்ஐ சபையில இருக்கும்போது சொல்லுவேன் நிறைய பேர்ட்ட, நான் வந்து ஊழியம் பண்ண போறேன் ஊழியம். அப்ப எல்லாரும் என்கிட்ட என்ன தெரியுமா அட்வைஸ் கொடுத்தாங்க? தம்பி, இப்பெல்லாம் ஊழியத்துக்கு வந்துடாத தம்பி, 60 வயசுல ரிட்டையர் ஆன பிறகு ஊழியம் பண்ணு அப்படின்னு. இப்படியே சொன்னாங்க. 60 வயசுல ரிட்டையர் ஆன பிறகு ஊழியம் பண்ணாங்க. எனக்கு அது வந்து ஐ குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட். அது என் மைண்ட் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் பண்ணிச்சுங்க. ஐ குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட். ஏன் ஐ குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் இட்னா, என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட் லைஃப் டு காட். I wanted to give my best to God. ஆபேல் என்ன கொடுத்தான் ஆண்டவருக்கு? அவனோட பெஸ்ட கொடுத்தான் ஆண்டவருக்கு. விசுவாசத்தினாலே ஆபேல் வந்து எதை கொடுத்தான்? சிறந்த ஒரு பலியை கொடுத்தான். சோ ஐ செட், 60 வயசுல பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் மோர் டு காட். ஏன்னா 30 வயசுல இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பலத்தோட இருப்பேன். கரெக்டா? இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பேன், இன்னும் நிறைய செய்யலாம் 30 வயசுல. என்னங்க, கரெக்ட் தானே? 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால கொஞ்சம் வெளிப்பாடெல்லாம் நிறைய வந்துருச்சு சீக்கிரமா. இப்ப நான் 60 வயசுல போய் இந்த வெளிப்பாடெல்லாம் வாங்குறதுக்குள்ள விடிஞ்சிரும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு இந்த வெளிப்பாடெல்லாம். அப்ப 60 வயசுல ஐயோ இப்பதானா அப்படின்னு அந்த வெளிப்பாடெல்லாம் வாங்குறதுக்குள்ள இப்பவே வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், டோன்ட் டிலே. இப்பவே முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஜீவ நாளெல்லாம் நான் உங்களுக்காக, உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் இங்க இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையா மாறிடும். ஃபுல் டைம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபுல் டைம் பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது. எனிதிங் யூ கேன் டு வித்அவுட் ரிட்டையர்மெண்ட். இங்க என்ன ஏப்ரஹாம் என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா பண்ணாரு? ஏப்ரஹாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா? ஏப்ரஹாம் ஃபுல் டைம் பிசினஸ்மேன், ஐசக் ஃபுல் டைம் பிசினஸ்மேன், டேவிட் ஃபுல் டைம் கிங். நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், என்ன ப்ரொஃபஷன்ல வேணா இருக்கலாம், ஆனா யூ கேன் பி யூஸ்ஃபுல் இன் த கிங்டம் ஆஃப் காட். யூ கேன் பி எனிதிங். அப்துல் கலாம்னு ஒரு அருமையான பிரசிடென்ட் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இந்தியால. அவருக்கு இந்த ரெவலேஷன் இருந்துச்சுங்க. அவர் till he died he did what he loved. தெரியுமா? அவரு ஆக்சுவலி இறந்து போனதே டீச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இறந்து போனார். You know how he died? He was actually delivering a lecture somewhere. He was speaking to students or somewhere. அங்க on the stage only he collapsed. அங்கதான் எல்லாம் சொல்லுவாங்க, he died doing what he loved. But he did not know who Jesus was, but still he had the revelation that I am not called to retire. அவருக்கு இருந்துச்சுங்க அந்த வெளிப்பாடு. இயேசு அறியாத ஒரு மனுஷனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அவரும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். Because he is also created in the image of God. அவருக்கும் தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசு தான் என்ன பண்றான்? அதை வந்து பெர்வர்ட் பண்ணி விடுறான், அதை வந்து திருப்பி விடுறான். இல்ல கிடையாது கிடையாது, பிசாசு தான் சொல்றான்.
Amen. Hallelujah. So God's salvation has brought you in a relationship with God that cannot be broken. தேவனுடைய ரட்சிப்பு தேவனோட ஒரு உறவுல உங்களை கொண்டு வந்திருக்கு. அது உடைக்கவே முடியாது அந்த உறவு. அந்த உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பை உறுதி செய்வதற்கு தான் ஆண்டவர் கம்யூனியனே கொடுத்தார். Hallelujah. His body and his blood. Amen. அந்த உறவை அது என்ன பண்ணுது? இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. ஏன்னா whenever you take part in the Holy Communion, you are remembering God. எப்பொழுதெல்லாம் நீங்க அவருடைய பந்தியில பங்கேற்கிறீங்களோ அவரை நீங்க நினைவு கூறுறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நீதியின் சால்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ரட்சிப்பு, ஆண்டவரே, அந்த நிச்சயம் எங்களுக்கு உண்டு. ஹalleluya, ஹalleluya. We have the assurance of your salvation. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவதற்காக தான் ஆண்டவரே உங்களுடைய குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்க பாவங்களை நீக்கி ஹalleluya எங்களை விடுதலையாக்கினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, hallelujah. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த நிச்சயம் உண்டாகட்டும். Hallelujah. Lord, I pray that this conviction, hallelujah, hallelujah, will be strong in each and everyone's heart. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பு hallelujah கர்த்தரால உண்டானது. இந்த ரட்சிப்பின் மூலமாக இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க முடியும். Hallelujah. Through the salvation, I can bring heaven on this earth. Hallelujah. I can bring kingdom of God on this earth. என்ற அந்த உறுதி அவருக்குள்ள உண்டாகட்டும். அவங்க குடும்பங்கள்ல ஒரு பெரிய செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ஹalleluya எல்லாத்துலயும் ஆண்டவரே ஒரு செழிப்பு உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்துல. வியாதிகள் எல்லாம் மறையட்டும். Hallelujah. I command every manner of sickness, all kinds of diseases to leave their families in the name of Jesus. எல்லா வியாதிகளும் பிசாசின் கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் ரத்தத்தினால் அந்த குடும்பங்களை ஆண்டவரை விடுதலை ஆக்குறேன். Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல ஆண்டவரே Hallelujah ராஜாவாக இருக்கிறார்கள், ஆசாரியனாக இருக்கிறார்கள். Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே, அவர்களை குறித்த நோக்கம், அவர்களை குறித்த ஆண்டவரே திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. Hallelujah. I pray that you will speak to each one of them and reveal your plan and your purpose for them. Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே, அவர்களை வைத்திருக்கிற அழைப்பு பெருசு ஆண்டவரே. Hallelujah. Thank you, Father, that the calling that is upon their life is great. A calling to bless nations. தேசங்களை ஆசீர்வதிக்கிற அழைப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இது காணிக்கை கொடுக்கிற நேரம். Time to give an offering to the Lord. So என்னுடைய ஊழியத்துல உங்களுடைய காணிக்கைகளை நீங்க கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். If you are blessed by my ministry, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் மனசுல பேசினால், God wants you to give an offering, இல்ல உங்களுக்கு என் ஊழியத்துல ஆஃபரிங் கொடுக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா, if you are led to give an offering to my ministry, இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, என் கூகுள் பே நம்பர் இருக்கு, என்னுடைய போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஸோ இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ என்னோட ஊழியத்துக்கு கொடுக்க நீங்க விரும்பினால், கர்த்தர் உங்க மனசுல பேசினால், இல்ல நீங்க என்னோட ஊழியத்தோட பங்கேற்கணும் விரும்பினால், if you want to stand with my ministry, you can use this and give you an offering to my ministry.